ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் இந்த முதல் நாள் ராத்திரி கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி நம்ம நடுவில் வந்திருக்கிற அருமையான தேவ மனிதர்கள் 3 பேருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான பாஸ்டர் ஏபி தாமஸ் அவர்கள் கேரளாவில் ட்ரிவாண்ட்ரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு தேவ மனிதர். மாத்திரமல்ல அவர்கள் சபை போதகர். மாத்திரமல்ல அவர்கள் தமிழகம் எங்கும் பல இடங்களில் கேரளாவிலும் தமிழகத்திலையும் ஆண்டவர் பல இடங்களில் அவர்களை தம்முடைய கரத்தின் பாத்திரமாய் வைத்து ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். போகிற இடமெல்லாம் சபை பலப்படுகிறது. ஊழியர்கள் விசுவாசிகள் கர்த்தருக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். கடந்த வருஷம் நம்முடைய வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மட்டும் கை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம். ஸோ அதுபடி இந்த வருஷத்தில் அவங்களை கூப்பிடணும்னு சொல்லி என்னுடைய மனதில் ஒரு தேவ நடத்துதல் இருந்தபடினால நான் அதை ஜபத்தில் வச்சு சில மாதங்களுக்கு முன்பு போதவர்களை நான் தொடர்பு கொண்டு இந்த தேதியில் நீங்கள் எங்கள் நடுவில் வரணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். ஸோ அவருக்கு அதை சந்தோஷமாக அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஜெபித்து தேவ நடத்துதல்படி வருகிறேன் என்று அன்றைக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஸோ அதன்படி இன்றைக்கு நம் நடுவில் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, விளையச்சுகிற தேவனால எல்லாம். நான் விரும்பினேன், அவங்க ஓடி வந்தாங்க. ஆனால் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களோடு கூட மொழிபெயர்ப்பில் நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கார் மேன பாஸ்டர் சுதாகர். அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஸோ அவர்களும் ஒரு சபை போதகர், அவர்களும் சபை நடத்துகிறவர்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஏபி தாமஸ் அவர்களும் அவருடைய சபையில் ஊழியத்தை முடிச்சுட்டு, பாஸ்டர் சுதாகரும் ஒரு சபையில் ஆராதனை முடிச்சுட்டு நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு சுமார் 5 மணி நேரம் நினைக்கிறேன், 5 hours மேலே அவங்க ட்ராவல் பண்ணி நம் நடுவில் வந்து சேர ஆண்டவர் கிருபை செய்தார். ஸோ அருமையான சபையின் சார்பாக பாஸ்டர் ஏபி தாமஸ் அவருக்கு நான் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் சுதாகர் அவர்களுக்கும் சபையின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பிரவீணன் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். 2 நாட்களும் அவர்களை கர்த்தர் பயன்படுத்தி, இந்த 3 தேவ மனிதர்களும் பயன்படுத்தி சபையை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. ஸோ தொடர்ந்து நாம் அவர்களை கரத்தில் கொடுக்க போகிறோம். நாம் திறந்த இருதயத்தோடு அர்ப்பண மனதோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் அவர்களை கொண்டு நம் நடுவிலே கிரியை செய்வாராக. பாஸ்டர் ஏபி தாமஸ் அவர்களையும் பாஸ்டர் சுதாகர் அவர்களையும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி കരങ്ങളെ തട്ടി ഈ നല്ല സമയത്തിനായി ഞാൻ ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். നിങ്ങളുടെ കൂടെ വീണ്ടും ഒരു ദിവസം കൂടെ ചെലവഴിക്കാൻ ദൈവം തന്ന അവസരത്തിനായിട്ട് സ്തോത്രം. உங்களோடு கூட மீண்டும் சேர்ந்திருப்பதற்கு ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். നിങ്ങളെല്ലാവരും സന്തോഷമായിരിക്കുന്നു എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். നിങ്ങളെല്ലാവരെയും കർത്താവ് അനുഗ്രഹിക്കട്ടെ. உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. നിങ്ങളെപ്പോലെ തന്നെ ഞാനും ദൈവസന്നിധിയിൽ വലിയ കാര്യങ്ങൾ പ്രതീക്ഷിച്ചുകൊണ്ടാണ് ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കുന്നത്. உங்களை போல நானும் தேவனுடைய சமூகத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறேன். ആമേൻ. ஆமென். നമ്മൾ വന്നിരിക്കുന്നത് ദൈവസന്നിധിയിലാണല്ലോ. നാം വന്നിരിപ്പത് தேவனுடைய சமூகத்தில் அல்லவா? നിശ്ചയമായും കർത്താവ് നമ്മെ അനുഗ്രഹിക്കാതിരിക്കില്ല. நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்காமல் விடுவதில்லை. ഈ അനുഗ്രഹീതമായ സഭയെ ഓർത്ത് ഞാൻ ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சபையை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ഞാൻ ഏറെ സ്നേഹിക്കുകയും ബഹുമാനിക്കുകയും ചെയ്യുന്ന நான் நேசிக்கிற கனப்படுத்துகிற കർത്താവിന്റെ ദാസനെ ഓർത്ത് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. ஆண்டவருடைய தாசனை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். കർത്താവിന്റെ ദാസിക്കായിട്ട് സ്തോത്രം.
കർത്തരുடைய ദാസിക്കാகவும் ആண்டവരെ തുതിக்கிறேன். അതുപോലെ പ്രവീൺ പാസ്റ്ററിനായിട്ട് ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. അതുപോലെ പാസ്റ്റർ പ്രവീൺ അവர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். നിങ്ങളെല്ലാവരെയും ഓർത്ത് ഞാൻ ഒരിക്കൽ കൂടെ എൻ്റെ ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. உங்க எல்லாரையும் நினைத்து நான் ஒரு முறை கூட கர்த்தரை துதிக்கிறேன். ഇന്ന് വൈകുന്നേരം നമുക്ക് സമയം കുറച്ചേ ഉള്ളൂ. இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. അതുകൊണ്ട് വേഗത്തിൽ ഞാൻ ദൈവത്തിൻ്റെ വചനത്തിലേക്ക് പ്രവേശിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஆகவே நான் வேகமாய் கர்த்தருடைய வசனத்திற்குள் கடந்து வர விரும்புகிறேன். ഒരു ചെറിയ സന്ദേശം നിങ്ങളോട് സംസാരിക്കാനായിട്ട് ഞാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. ஒரு சின்ன வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். പക്ഷെ അതിൻ്റെ ഇമ്പാക്റ്റ്, അതിൻ്റെ റിസൾട്ട് എന്ന് പറയുന്നത് വളരെ വലുതാണ്. ஆனால் அதனுடைய ரிசல்ட் அது மிகவும் பெரியது. ആമേൻ. ஆமென். അടുത്തിരിക്കുന്ന ആളുടെ കൈ പിടിച്ച് பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவங்க கையை பிடிங்க. ഒരാളിൻ്റെ കൈ, ஒருவருடைய கை. 2 കൈ കൊണ്ട് 4 പേരെ പിടിക്കരുത്. ஆமென். മുഖത്ത് നോക്കിയിട്ട് പറഞ്ഞേ, முகத்தை பார்த்து சொல்லுங்க, എന്നെ നീ നന്നായി നോക്കിക്കോണം. என்னை நீ நல்லா பார்த்துக்க. ഇനി എന്നെ ഇതുപോലെ നിനക്ക് കാണാൻ പറ്റില്ല. இனி என்னை இப்படி நீ பார்க்க முடியாது. ഒന്നുകൂടെ പറഞ്ഞേ, கொஞ்சம் ஒருக்க கூட சொல்லுவோம், என்னை நீ நல்லா பார்த்துக்க, இனி இப்படி பார்க்க முடியாது. ആമേൻ. നിങ്ങളെയൊക്കെ ദൈവം മാനിച്ച് അനുഗ്രഹിക്കാൻ വേണ്ടി പോകുകയാണ്. உங்களை எல்லாம் கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇപ്പോ നിങ്ങൾ ഇരിക്കുന്ന അവസ്ഥയിൽ നിന്ന് ദൈവം നിങ്ങളെ ഉയർത്തി, ദേശത്ത് ദൈവം നിങ്ങളെ മാനിച്ച് അനുഗ്രഹിക്കും. இப்போது நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருந்து கர்த்தர் தேசத்தில் உங்களை உயர்த்தி கனப்படுத்தி அவர் ஆசீர்வதிப்பார். നിങ്ങളുടെ അവസ്ഥകൾക്കൊക്കെ വലിയ മാറ്റങ്ങൾ ഉണ്ടാകാൻ പോകുകയാണ്. இந்த நிலைமைகளுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. ஆமென். ഈ ചർച്ച്, இந்த சபை ഇതൊരു വലിയ മൂവ്മെന്റിലേക്ക് മാറുവാൻ വേണ്ടി പോവുകയാണ്. இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி செல்ல போகிறது. ஆமென். ഒരാൾ വന്നു, 5 പേര് വന്നു, 10 പേര് വന്നു, അങ്ങനല്ല. കൂട്ടത്തോടെ ജനം ദൈവത്തിലേക്ക് വരുന്നത് ദൈവാത്മാവിനെ കാണിക്കുക. ஒருவர் வந்தார்கள், 5 பேர் வந்தாங்க, 10 பேர் வந்தார்கள் என்றல்ல, கூட்டமாய் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். നിങ്ങൾക്ക് 5 വയസ്സുള്ളപ്പോ உங்களுக்கு 5 வயது இருக்கும்போது നിങ്ങൾ ഒരു സ്റ്റെപ്പ് എന്ന് പറയുന്നത് വളരെ കുറച്ചാണ്. ஆமென். நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கிறது என்பது ஆமென் அந்த ரொம்ப குறைவான தூரத்தில் தான். 10 വയസ്സാകുമ്പോ ஆனா 10 வயது ஆகும்போது കാലിന് നീളം കൂടും, கால் கொஞ்சம் நீளமா இருக்கும், കുറച്ചുകൂടെ നീട്ടി വെക്കും. கொஞ்சம் கூட நம்ம ஒரு அடிங்கிறது நீட்டி காலை முன்பதாய் வைப்போம். 25 വയസ്സാകുമ്പോ 25 வயசாகும்போ ഇങ്ങനെ അല്ല നടക്കുന്നത്. ஆமென். இப்படி அல்ல நடக்கிறது. ഒരു കാൽ ഇവിടെ വെച്ചാൽ ஒரு கால் இங்க வச்சா അടുത്ത കാല് നമ്മൾ ഇവിടെ വയ്ക്കും. அடுத்த கால் எடுத்து நாம் இங்க வைப்போம். നമ്മുടെ അതിരുകൾ വിശാലമാകാൻ തുടങ്ങും. நம்முடைய எல்லைகள் பெரிதாக ஆரம்பிக்கிறது. ഇന്ന് ഈ രാത്രി ഞാൻ ആത്മാവിൽ സഭയോട് പ്രവചിക്കുന്നു, ദൈവസഭയുടെ അതിരുകളെയും വിശാലമാക്കാൻ പോകുകയാണ്. இன்று இரவு நான் இந்த தேவ சபையோடு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த சபையின் எல்லைகளை பெரிதாக்க போகிறார். ഓ വാലാ കാമാലാ സിയാതാനാ വാലാ റീമാലാ വാശേഖേലിയാന്തോറോ വാശേറിയാതലേ. ചില മിനിറ്റുകൾ ആത്മാവിൽ പ്രാർത്ഥിക്കാമോ? ചില നിമിടങ്ങൾ ആവിയിൽ ജപിക്കുക. ചില മിനിറ്റുകൾ ആത്മാവിൽ പ്രാർത്ഥിച്ച്, ചില നിമിടങ്ങൾ ആവിയിൽ വായികളെ തുറന്ന് ജപിക്കുക. ചിലരുടെ മേൽ ചില ദൈവ പ്രവൃത്തികൾ വെളിപ്പെട്ടു വരുന്നു. ചിലർ മേൽ ചില ദേവ ക്രിയകൾ വെളിപ്പെടുகிறது.
ചിലരെ പരിശുദ്ധാത്മാവ് തൊടുവാൻ പോകുകയാണ്. ചിലരെ പരിശുദ്ധാത്മാവിയാനവർ തൊടാൻ പോകുകയാണ്. നിന്റെ സിറ്റുവേഷൻ ചേഞ്ച് ആകുകയല്ല, 100% ദൈവം നിന്നെ മാറ്റിമറിക്കാൻ പോകുകയാണ്. உன்னுடைய சூழ்நிலை மாறுவதல்ல, அவன் 100% உன்னை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். கரங்களை தட்டி வாய்களை திறந்து இந்த இரவு எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குகிறார். எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குகிறார். உதாரமலக சந்தராரகசியா நிமலவரக சந்தராரகதனாரகசி ஹல்கடகரக சமராரகல் கடகரகசியா. ஆமென். ஒரு பெரிய சிட்டிங் நடக்கிறது, ஒரு பெரிய மாற்றம் பரிசுத்தாவியானவர் இந்த இரவு ஆமென் அநேகருடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுகிறார். அபிஷேகத்தால் இந்த ராத்திரி ஒரு மாற்றம் வெளிப்படுகிறது. சுடரா ரகல்கடா ரவாசியா ரகத்தனா வைடகரகதா ரகல்கடகரகசி. அந்நிய பாஷைகளில் இந்த ராத்திரி ஆவியில் துதிங்க, ஆவியில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சுடா ரவா லகாத்தனா ரகா ஷாதரா ரகசி. Oh Jesus, hallelujah, hallelujah. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போகும் செய்வே, நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். நீ சொன்னால் போகும் செய்வே, நீ காட்டும் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மேல் நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதாலென என்ன கவலை. காற்றையும் கடலையும் அடக்கிய இந்த அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ഒരു വലിയ മഹത്വമേറിയ പ്രവൃത്തിക്ക് വേണ്ടി, ஒரு பெரிய மகிமையான கிரியைக்காக ദൈവസഭയെ ദൈവ കരങ്ങളിൽ വഹിക്കാൻ പോകുകയാണ്. தேவன் தம்முடைய சபையை கரங்களிலே எடுக்க போகிறார். ദൈവം നിങ്ങളുടെ അവസ്ഥകളെ ഒക്കെ മാറ്റാൻ പോകുകയാണ്. தேவன் உங்களுடைய நிலைமைகளை எல்லாம் மாற்ற போகிறார். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, என்னோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், നിങ്ങളുടെ പൂർണ്ണ നിയന്ത്രണം ദൈവാത്മാവ് ഏറ്റെടുക്കാൻ പോകുകയാണ്. உங்களுடைய முழு கட்டுப்பாடையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். നിങ്ങളുടെ മുഴുവൻ കൺട്രോൾ എന്റെ ദൈവം ഏറ്റെടുക്കാൻ പോകുന്നു. உங்களை குறித்த முழுவன் கட்டுப்பாடு பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் வெளிப்பட போகிறது. യേശുവിൻ നാമത്തിൽ അത് സംഭവിക്കട്ടെ. இயேசுவின் நாமத்தில் அது நடப்பதாக. കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് നന്ദി പറയാമോ? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா.
നമുക്കെല്ലാവർക്കും അറിയാവുന്ന ഒരു വചനഭാഗത്തിലേക്ക് നിങ്ങളുടെ ശ്രദ്ധ തിരിക്കുന്നു. நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசன பகுதியில் நான் உங்களுடைய கவனத்தை திருப்புகிறேன். പുറപ്പാട് പുസ്തകം யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3-ാം അധ്യായം 3-ாம் அதிகாரம் അതിൻ്റെ 1, 2, 3 വാക്യങ്ങൾ നമുക്ക് വായിക്കാം. அதனுடைய 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 3-ாம் அதிகாரம் 1 முதல். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். അടുത്ത വാക്യം കൂടെ. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். മതി മതി, താങ്ക് യു. നമുക്കെല്ലാവർക്കും അറിയാവുന്നൊരു വാക്യമാണ്. நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசன பகுதி. അതുകൊണ്ട് ഇനി നിങ്ങൾ എന്നെ ശ്രദ്ധിക്കണം. ஆகவே நீங்கள் இனி என்னை கவனிக்கணும். ആമേൻ. ஆமென். ബാക്കി നിങ്ങൾ വീട്ടിൽ പോയിട്ട് വായിക്കുക. மீதி நீங்க வீட்டில் போய் வாசிங்க. നാളെ വരുമ്പോൾ நாளைக்கு வரும்போது നിങ്ങളുടെ വീട്ടിലുള്ളവരെ കൂടെ കൊണ്ടുവരണം. உங்க வீட்டில் இருக்கிறவர்களையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കും. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ഈ വാക്യം വായിക്കുമ്പോൾ இந்த வசனங்களை வாசிக்கும் போது മോശയ്ക്ക് എത്ര വയസ്സായെന്ന് പറയാമോ? மோசேக்கு எவ்வளவு வயது இருக்கும் சொல்ல முடியுமா? ഈ വാക്യം നടക്കുമ്പോൾ இந்த வசனம் சம்பவிக்கும் போது മോശയ്ക്ക് 80 വയസ്സ് പ്രായമുണ്ട്. மோசேக்கு 80 வயது. ആമേൻ. ஆமென். ഈ 80ാമത്തെ വയസ്സിലാണ് ആദ്യമായിട്ട് അദ്ദേഹം ദൈവിക ദർശനം കാണുന്നത്. இந்த 80வது வயதில் தான் மோசே முதன்முறையாக தெய்வீக தரிசனத்தை பார்க்கிறார். ആമേൻ. ஆமென். ഇവിടെ 80 വയസ്സുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ? இங்க 80 വയസ്സാனவங்க இருக்கிறீங்களா? 80 வயது உள்ளவங்க சோத்ரம். ആരെങ്കിലും ഉണ്ടോ? 80 வயதுள்ள பெரியவங்க இருக்கிறீங்களா? ഇല്ല. இல்ல. വയസ്സ് പറയാൻ മടിച്ചിട്ട് പറയാത്താണോ? இனி வயதை சொல்லுவதற்கு தயக்கப்படுகிறதுனால கை உயர்த்தவில்லையா? പക്ഷെ ഇവർക്ക് മലയാളം നല്ല അറിയാമല്ലോ. പക്ഷേ பக்கத்து வீடு தான், தொட்டடுத்த வீடு. ലാസ്റ്റ് ടൈം വരുമ്പോൾ നിങ്ങൾക്ക് അത്രയും അറിയില്ലായിരുന്നു. போன முறை வரும்போது உங்களுக்கு அவ்வளவுக்கு தெரியாம இருந்து, ഇപ്പോ എല്ലാം മനസ്സിലാവുന്നുണ്ട്. അതെ. ആമേൻ. ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ആയിരക്കണക്കിന് പ്രസംഗം എൻ്റെ ഹൃദയത്തിനകത്തുണ്ട്. ஆயிரக்கணக்கான பிரசங்கம் என் இருதயத்தில் உண்டு. പക്ഷേ ഈ വാക്യം നിങ്ങളോട് സംസാരിക്കാൻ ദൈവാത്മാവ് എൻ്റെ ഹൃദയത്തിനകത്തൊരു വലിയ ഫോഴ്സ് തന്നതുകൊണ്ടാണ് ഞാൻ ഇന്ന് നിങ്ങളോട് ഇത് സംസാരിക്കുന്നത്. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை உங்கள் நடுவில் பேசும்படி என் இருதயத்தை உந்தி தள்ளினபடியால் நான் இதை உங்களோடு பேசுகிறேன். നാളെ നിങ്ങളോട് കുടുംബങ്ങളെക്കുറിച്ച് ഞാൻ സംസാരിക്കും. நாளைக்கு நான் உங்களோடு குடும்பங்களை பற்றி பேசுவேன். ഈ സഭയിൽ നിന്ന് പാസ്റ്ററെ ചില ഫാമിലിയെ ദൈവം വെളിയിലെടുക്കാൻ പോവുകയാണ്. இந்த சபையிலிருந்து சில குடும்பங்களை கர்த்தர் வெளிப்படப்பட போகிறார். ചില കുടുംബങ്ങളായി ചിലരെ ദൈവത്തിന് വേണ്ടി പ്രയോജനപ്പെടുത്തും. சிலரை ஆண்டவர் குடும்பமாய் ஆண்டவர் பயன்படுத்துவார். അതിനുവേണ്ടി നിങ്ങൾ നാളെ രാവിലെ ഒരുങ്ങി വരണം. அதற்காக நீங்க நாளை காலையில் ஆயத்தத்தோடு வரணும். നാളെ രാവിലെ അല്ലേ മീറ്റിംഗ്? நாளை காலை
ഇന്ന് ഈ വാക്യമാണ് ഞാൻ നിങ്ങളോട് സംസാരിക്കുന്നത്. இன்னைக்கு இந்த வசனத்தை நான் உங்களோடு பேசுகிறேன். ശ്രദ്ധിച്ച് കേൾക്കണം. கவனமாய் கேளுங்க. മോശ ജനിച്ച് 3 മാസം കഴിഞ്ഞപ്പോ மோசே பிறந்து 3 மாதம் கடந்த போது അവന്റെ വീട്ടുകാർക്ക് മനസ്സിലായി ഇനി ഇവനെ ഒതുക്കി വെക്കാൻ പറ്റില്ല. அவனுடைய வீட்டாருக்கு புரிந்தது இனி இவனை அடக்கி வைக்க முடியாது. ഒരു ഞാങ്ങണപ്പട്ടാവ് വാങ്ങിച്ചു, ஒரு நாணல் பெட்டியை வாங்கி കുഞ്ഞിനെ അതിനകത്ത് കിടത്തി அந்த பிள்ளையை அதற்குள்ளே வைத்து നൈൽ നദിയുടെ കരയിൽ കൊണ്ടുവച്ചു. நைல் நதியினுடைய அந்த கரையில் கொண்டு அந்த பெட்டியை வைத்தார்கள். ശ്രദ്ധിക്കണം, கவனியுங்கள். രാജാവിന്റെ കൽപ്പന, ராஜாவின் கட்டளை ഈ കുഞ്ഞിനെ നൈൽ നദിയിലേക്ക് എറിയണമെന്നാണ്. இந்த பிள்ளையை நைல் நதியில் தூக்கி வீச வேண்டும். കാരണം നൈൽ നദിയെ അവർ ദൈവമായിട്ട് കണ്ടിരുന്നു. நைல் நதியை அவர்கள் தெய்வமாய் பார்த்தார்கள். ആമേൻ. ஆமென். 11 രാജ്യങ്ങളിലൂടെ ഒഴുകുന്ന നദിയാണ് നൈൽ. 11 നാടുകൾ വഴിയായി പായുகிற നദിதான் இந்த நைல். നമുക്കറിയാം, നമ്മൾ കാണുന്ന ചില നദികളൊക്കെ കേരളത്തിൽ ആരംഭിച്ച് കേരളത്തിൽ തീരുന്നു, തമിഴ്നാട്ടിൽ ആരംഭിച്ച് തമിഴ്നാട്ടിൽ തീരുന്നു. ഇനി ചിലത് കേരളത്തിൽ ജനിച്ച് തമിഴ്നാട്ടിൽ വന്ന് കർണാടകയിൽ തീരുന്നു. சோத்ரன், நமக்கு தெரியும், நாம் பார்க்கிற சில நதிகள் கேரளாவில் தொடங்கி கேரளாவில் முடிகிறது, சில நதிகள் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் முடிகிறது, சிலது கேரளாவில் பிறந்து அது கர்நாடக வரைக்கும் பாய்கிறது. ஆனால் ഈ നൈൽ നദി, இந்த நைல் நதி 11 രാജ്യങ്ങളിലൂടെ ഒഴുകുക, 11 നാടുകൾ വഴിயாக பாய்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വളരെ നീളമുള്ള നദി, மிகவும் நீளமான நதி. അതിലേക്ക് എറിയാനാ പറഞ്ഞിരിക്കുന്നത്. அந்த நதியில் இந்த ஆமென் சோத்ர பிள்ளைகளை வீசும்படிக்கு சொல்லி இருக்கிறார். ഈ കൽപ്പന വന്നപ്പോ, இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது എല്ലാവരും ആൺകുട്ടികളെ അതിനകത്തേക്ക് വലിച്ചെറിഞ്ഞു. எல்லாரும் ஆண் பிள்ளைகளை அதற்குள்ளே வீசி எறிந்தார்கள். എന്നാൽ ഒരുവൾ മാത്രം, ஆனால் ஒருவள் மட்டும் അതിനകത്ത് കുഞ്ഞിനെ എറിയാതെ അതിനെ സംരക്ഷിക്കാനുള്ള വഴി അന്വേഷിച്ചു. அந்த நைல் நதிக்குள் பிள்ளையை போடாமல் அந்த பிள்ளையை பாதுகாப்பதற்கான வழியை தேடினாள். ஆமென். അവൾക്ക് വേണ്ടി ദൈവം വഴി തുറന്നു. அவளுக்காக தேவன் வழியை திறந்தார். ஆமென். മിണ്ടരുതെന്ന് പറഞ്ഞാൽ മിണ്ടാതിരിക്കുന്നവർക്ക് വേണ്ടി ദൈവം പ്രവർത്തിക്കില്ല. பேசாதேன்னு சொன்னா பேசாமல் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்வதில்லை. മനുഷ്യന്റെ വാക്ക് കേട്ട് ഭയപ്പെടുന്നവർക്ക് വേണ്ടിയും ദൈവം പ്രവർത്തിക്കില്ല. மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு பயப்படுகிறவர்களுக்காக தேவன் கிரியை செய்வதில்லை. ദൈവത്തിന്റെ വാക്ക് അനുസരിക്കുന്നവർക്ക് വേണ്ടി പ്രവർത്തിപ്പാൻ ദൈവം ശക്തനാണ്. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்காக கிரியை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். മോശയ്ക്ക് എത്ര സഹോദരങ്ങളുണ്ട്? மோசேக்கு எத்தனை சகோதரர்கள்? மோசேக்கு உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? 2 പേർ അല്ലേ? 2 பேர். പെൺകുട്ടികൾക്കാണ് ഉത്തരവാദിത്വം കൂടുതൽ തോന്നും അല്ലേ? பெண் பிள்ளைகளுக்கு தான் பொறுப்பு அதிகம் என்று தோணுகிறது. വീട്ടിൽ അമ്മ സുഖമില്ലാതെ കിടന്നാൽ, வீட்டில் அம்மா சுகமில்லாமல் படுத்தால் ആൺപിള്ളേർ ഒരു ഗ്ലാസ് വെള്ളം പോലും കൊടുക്കില്ല. ஆம்பிள்ளைகள் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. പക്ഷെ പെൺകുട്ടികളാണെങ്കിൽ, ஆனா பெண் பிள்ளைகள் என்றால் എന്തെങ്കിലുമൊക്കെ നോക്കും. இந்த பிள்ளைகள் ஏதாகிலும் ஆமென் கொடுத்து எடுத்து பார்ப்பாங்க. റെസ്പോൺസിബിലിറ്റി ഉണ്ടെന്ന് നമുക്ക് തോന്നുന്നത് പെൺകുട്ടികളില്ല. உத்தரவாதம் இந்த பிள்ளைகளுக்கு தான், பெண் பிள்ளைகளுக்கு தான் இருக்குன்னு நமக்கு தோணும். ഞാൻ പറയുന്നത് തെറ്റാണോ? நான் சொல்லுகிறது தவறா? തപ്പായത് ഏതോ പേസിട്ടിരിക്കുന്ന മാതിരി നമ്മൾ நீங்க பார்க்கிற பார்வை ஏதோ தப்பா சொன்ன மாதிரியே பார்க்கிறீங்க. ഇവരെന്നെ രൂക്ഷമായിട്ട് നോക്കുന്നു, இவங்க என்ன ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கறாங்க. നിങ്ങൾ എന്നെ ദയനീയമായിട്ട് നോക്കുന്നു. நீங்க என்ன ஐயோ பரிதாபமா பார்க்கறீங்க. അതെ. சோதனை. അപ്പൊ ഇവനെ അവിടെ വച്ചു കഴിഞ്ഞപ്പോ, அப்ப இவனை அங்கே வைத்த போது അഹറോൻ എവിടെയാണെന്നൊന്നും അറിയില്ല. ஆரோன் எங்கே என்று ஆரோனை பற்றி சொல்லல. ആണുങ്ങൾ
ആണുങ്ങളുടെ സ്വഭാവം അതാണ്. ஆண்களுடைய சுபாவம் அப்படி. വീട്ടിൽ എന്ത് നടന്നാലും ചിലർ അറിയത്തേ ഇല്ല. வீட்டுல என்னதான் நடந்தாலும் சிலர் ஒண்ணுமே தெரிந்து கொள்ள மாட்டாங்க. എന്നാൽ പെൺകുട്ടി, பெண் பிள்ளைகள், അവൾ വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങിയിട്ട് ഇതിന്റെ അടുക്ക നിൽക്കുക. அந்த மோசையினுடைய சகோதரி வீட்டை விட்டு வந்து இதனுடைய பக்கத்தில் நிற்கிறாள். ഇവൾ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ இவள் பார்த்து கொண்டிருக்கும்போது അനേക കുട്ടികൾ ജനിക്കുന്നു. அநேக பிள்ளைகள் பிறக்கிறது. അവളുടെ കൺമുമ്പിൽ அவளுடைய கண்களுக்கு முன் അനേക ആൺകുട്ടികളെ നൈലിലേക്ക് വലിച്ചെറിയുന്നു. அநேக ஆண் பிள்ளைகள் நைல் நதியில் தூக்கி வீசப்படுகிறது. അതുപോലെ എന്റെ സഹോദരനാകുമോ എന്ന ഭയത്തോടെ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നു. அதுபோல என்னுடைய சகோதரனுக்கும் நேரிடுமோ என்கிற பயத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாள். കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോ கொஞ்சம் கடந்தப்போ എന്നും ഷവറിൽ കുളിക്കുന്ന കൊട്ടാരത്തിലെ രാജകുമാരി അന്ന് വെളിയിൽ കുളിക്കാൻ വേണ്ടി ഇറങ്ങി. தினமும் ஷவர்ல குளிக்கிற அந்த அரண்மனையில் உள்ள ராஜகுமாரி அன்றைக்கு வெளியே போய் குளிக்கலாம்னு சொல்லி அரண்மனையை விட்டு அவள் வெளியே வருகிறாள். അവൾ നോക്കിയപ്പോ அவ பார்த்தப்போ അവൾക്ക് കുഞ്ഞുങ്ങളില്ല. அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. പെട്ടി തുറന്നപ്പോ பெட்டியை திறந்தப்போ ഒരു കുഞ്ഞിനെ കണ്ടു. ஒரு பிள்ளையை அந்த பெட்டிக்குள் பார்த்தாள். 3 മാസമേ ഉള്ളൂ. 3 മാസமே ஆயிருக்குது. അവൾ പറയുന്നു, அவள் ഇത് சொல்லுகிறாள், എബ്രായ പൈതങ്ങളിൽ ഒന്ന്. இது எபிரேய ஆமீன் பிள்ளைகளில் ஒன்று. എങ്ങനെ അവൾക്ക് മനസ്സിലായി? அது எப்படி அவளுக்கு புரிந்தது? ഈജിപ്തിലെ ജനം, எகிப்தில் உள்ள ஜனம் ഈ ബോക്സിന്റെ കളറാണ്. இந்த பாக்ஸ் இருக்கிற அதே நிறத்துல இருப்பாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നാൽ എബ്രായരോ, ஆனால் எபிரேயர்கள் നിങ്ങളുടെ പാസ്റ്ററിന്റെ കളറാണ്. உங்க பாஸ்டருடைய கலர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ ഈ ഗ്രേപ്സ് പോലത്തെ ഇരിക്കുന്ന ആൾക്കാരുടെ ഇടയിൽ ആപ്പിൾ പോലത്തെ ഒരു കൊച്ചു വെളിപ്പെട്ടു. அப்ப இந்த கிரேப்ஸ் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு நடுவில் ஒரு ஆப்பிள் போல ஒரு பிள்ளை ஆமென் ஸ்தோத்திரம் கண்டெடுக்கப்படுகிறது. അത് കണ്ട ഉടനെ അവൾ പറയുന്നു, அதை பார்த்த உடனே அவள் சொல்லுகிறாள், ഇത് എബ്രായ കുഞ്ഞാ. இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று. അവൾ പറയുന്നു, அவள் சொல்லுகிறாள், ഈ കുഞ്ഞിനെ ഞാൻ എന്റെ മകനായിട്ട് വളർത്താൻ പോവാ. இந்த பிள்ளையை நான் என்னுடைய மகனாக வளர்க்க போகிறேன். അവിടെ എഴുതിയിരിക്കുന്നു, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ആ കുഞ്ഞ് സൗന്ദര്യം ഉണ്ടായിരുന്നു. ஆமென், அந்த பிள்ளை அழகுள்ளவனாய் இருந்தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങളെ പോലെ നല്ല സൗന്ദര്യമുള്ള കുഞ്ഞ്. உங்களை போல நல்ல அழகுள்ள குழந்தை. ആ കുഞ്ഞിനെ കണ്ട ഉടനെ അവൾ പറയുന്നത് എന്റെ മകനായിട്ട് വളർത്താൻ പോകും. அந்த பிள்ளையை பார்த்த உடனே அவள் சொல்லுகிறாள், இவனை என்னுடைய மகனாக நான் வளர்க்க போகிறேன். സ്ത്രീകൾക്ക് ഒരു പ്രത്യേകതയുണ്ട്. இந்த ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு ஒரு விசேஷம் உண்டு. സിറ്റുവേഷൻ അനുസരിച്ച് നിൽക്കാൻ അറിയാം. அவங்களுக்கு சூழ்நிலையை நிலைமையை புரிஞ்சு நிற்க தெரியும். ஹல்லேலூயா. നിങ്ങളുടെ നല്ല കാര്യം പറയുമ്പോൾ உங்களை பற்றி நல்லதா சொல்லும்போ ഒരു റിയാക്ഷൻ ഉണ്ടായാൽ നല്ലത്. கொஞ்சம் உங்க சந்தோஷத்தை நீங்க வெளிப்படுத்தினால் நல்லது. ഹല്ലേലൂയ. ஆமென். ആമേൻ ഹല്ലേലൂയ പറഞ്ഞില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല. ஆமென் அல்லேலூயா சொல்லாட்டாலும் பரவாயில்ல. ഞാൻ ആരംഭമായിട്ട് ഒരു കാര്യം പറയാം. நான் முதலாவது ஒன்று சொல்லுகிறேன். നിങ്ങൾ സ്വർഗത്തിൽ ചെല്ലുമ്പോൾ நீங்க பரலோகத்துக்கு போகும்போ നിങ്ങളുടെ അക്കൗണ്ട് പുസ്തകം നോക്കുമ്പോൾ உங்களுடைய அக்கவுண்ட் புஸ்தகத்தை பார்க்கும்போ നിങ്ങൾ പറയും, நீங்க சொல்லுவீங்க, ആ 7-8 സെപ്റ്റംബർ 7-8 ദിവസങ്ങളിൽ அந்த செப்டம்பர் ஆமென் ஸ்தோத்திரம் 8-9 நாட்களில் ഞങ്ങൾ ഇഷ്ടംപോലെ ഹല്ലേലൂയ പറഞ്ഞു. நாங்க நிறைய அல்லேலூயா சொன்னோம். പക്ഷേ ஆனா ഞങ്ങളുടെ അക്കൗണ്ടിൽ എല്ലാം സീറോ ബാലൻസ് ആണ് കിടക്കുന്നത്. எங்க அக்கவுண்ட்ல எல்லாம் ஜீரோ பேலன்ஸா இருக்குது. കർത്താവ് പറയും, ஆண்டவர் சொல்வார், ഇത് കേരളത്തിൽ നിന്ന് വന്ന പുള്ളി പറഞ്ഞിട്ടാണ് നിങ്ങൾ ഹല്ലേലൂയ പറയുന്നത്. அது கேரளாவில இருந்து வந்தவர் சொல்லி தான் நீங்க சொன்னது. അതുകൊണ്ട് ഇതെല്ലാം പുള്ളിയുടെ അക്കൗണ്ടിലാണ് പോയത്. அதனால இதெல்லாம் அவருக்கு அக்கவுண்ட்ல போயிருக்கு. 2 ദിവസം കൊണ്ട് മിക്കവാറും എൻ്റെ അക്കൗണ്ട് ഫുൾ ആകുമെന്നാണ് ഞാൻ இந்த വിചാരിക്കുന്നത്. 2 நாளிலும் ஆமென் பெரும்பாலும் என்னுடைய அக்கவுண்ட் ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். നിങ്ങൾ തന്നെ പറഞ്ഞാൽ நீங்க ஆமென் யாரும் சொல்லாம சொன்னால் നിങ്ങളുടെ അക്കൗണ്ടിൽ വല്ലതും വരും. உங்க அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்படும். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ഈ മോൾക്ക്
മനസ്സിലായി, இந்த மகளுக்கு புரிந்தது, ഈ രാജകുമാരിക്ക് ഇവനെ ഇഷ്ടപ്പെട്ടു. இந்த ராஜகுமாரிக்கு அவன் சொத்ரம் என் தம்பியை பிடிச்சிருக்குன்னு அவளுக்கு புரிந்தது. നിങ്ങൾ മിരിയാമിന്റെ നെഞ്ചത്ത് കൈവച്ചാൽ, அவன் நீங்க மிரியாமினுடைய நெஞ்சில கை வைத்தால் പൾസ് റേറ്റ് അറിയാൻ പറ്റും. அவளுடைய அந்த இருதய துடிப்பு, அந்த பல்ஸ் அறிந்து கொள்ள. അവൾക്ക് ഇഷ്ടപ്പെടാതിരുന്നാൽ, அவளுக்கு பிடிக்காமல் இருந்திருந்தால் ഇങ്ങനെ എടുത്ത് വെള്ളത്തിൽ കളയും. அந்த பிள்ளை எடுத்து அவள் அதே நைல் நதியில் எரிந்திருப்பாள். ഒരു മിനിറ്റ് പോലും വേണ്ട ആ കുഞ്ഞ് മരിച്ചു പോകാൻ. அந்த பிள்ளை சாகிறதற்கு ஒரு நிமிஷம் கூட வேண்டாம். എന്നാൽ ഞാൻ നിങ്ങളോട് പറയാം, ஆனால் நான் உங்களோடு சொல்லுகிறேன், ദൈവ മോശയെ വിളിച്ച പേര് കേട്ടോ? ஆண்டவர் மோசேயை கூப்பிட்ட அந்த பெயரை பார்த்தீர்களா? ആമേൻ. ஆமென். ഫറവോന്റെ പുത്രി വിളിക്കുന്നതിന് മുമ്പേ, பார்வோனுடைய குமாரத்தை கூப்பிடும் முன்பே അവന്റെ പേര് ദൈവം പുസ്തകത്തിൽ എഴുതി. அவனுடைய பெயரை தேவன் புஸ்தகத்தில் எழுதினார். മോശെ, അർത്ഥം വെള്ളത്തിൽ നിന്ന് വലിച്ചെടുത്തവൻ, தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். നിന്റെ പേര് അപ്പനിട്ടതല്ല, അമ്മയിട്ടതല്ല, എന്റെ ദൈവത്തിന്റെ നിശ്ചയപ്രകാരം വെളിപ്പെട്ടതാണ്. അതിനായി ഞാൻ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. உன்னுடைய பெயர் உன் தாய் வைத்ததல்ல, தகப்பன் வைத்ததல்ல, அது கர்த்தருடைய தீர்மானத்தின்படி வைக்கப்பட்டது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஆமென். ശ്രദ്ധിക്കണം. கவனிங்க, ആ കുഞ്ഞിനെ അവൾ കയ്യിലെടുത്തു. அந்த பிள்ளையை அவள் கையில் எடுத்தாள். ഉടനെ മിരിയാം ഓടിച്ചെന്നു. உடனே மிரியாம் ஓடி போய் ചെന്നിട്ട് പറഞ്ഞു, போயிட்டு சொல்லுகிறாள், ഈ കുഞ്ഞിനെ വളർത്താൻ വേണ്ടി ഞാൻ ഒരാളെ കൊണ്ടുവരട്ടോ? இந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக நான் ஒரு நபரை கூட்டிக் கொண்டு வருகிறேன். കൊണ്ടുവരാൻ പറഞ്ഞു. கொண்டு வர சொன்னான். അങ്ങനെ அப்படி മോശ കാരണം மோசே நிமித்தம் സെൻട്രൽ ഗവൺമെന്റ് ഉദ്യോഗസ്ഥയായിട്ട് മോശയുടെ അമ്മ മാറി. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரியாக மோசேயுடைய அம்மா மாறினார்கள். അല്ലേ? ஆமென். ചില മക്കൾ കാരണം അപ്പൻ്റെ അമ്മയുടെയും തൊഴിൽ പോകും. சில பிள்ளைகள் நிமித்தம் தாய் தகப்பன் தங்கள் வேலையை இழப்பார்கள். എന്നാൽ ഇവൻ കാരണം ஆனா மோசே நிமித்தம் അമ്മയ്ക്ക് ജോലി കിട്ടി. அம்மாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മോശയെ അവർ വളർത്താൻ തുടങ്ങി. மோசேயை அவள் வளர்க்க ஆரம்பித்தாள். ഒരു 4-5 വയസ്സ് വരെ വളർത്തി. ஒரு 4-5 வயது வரைக்கும் வளர்த்தினார்கள். വളർത്തിയതിനു ശേഷം வளர்த்தின பின்பு കൊട്ടാരത്തിൽ കൊണ്ടുപോയി ആക്കി. அரண்மனையில் கொண்டு போய் விட்டார்கள். Praise the Lord. ஆமென். അത് മോശയ്ക്ക് ഇഷ്ടമായി കാണുമോ? அது மோசேக்கு பிடித்திருக்குமா? അവനെ നീങ്ങി വന്നേ. இங்க வாமா, வா. മോശയ്ക്ക് ഇഷ്ടപ്പെട്ട് കാണുമോ? மோசேக்கு அது பிடிச்சிருக்குமா? നിന്റെ പേരെന്താ? അക്ഷയ്. ഓക്കെ. നിന്റെ അച്ഛനും അമ്മയൊക്കെ ഇവിടെ ഉണ്ടോ? உங்க அம்மா அப்பா இங்க இருக்கிறாங்களா? ഇവിടെ ഉണ്ടോന്ന്? இங்க இருக்கிறாங்களான்னு. ഉണ്ട്. ആരാണ്? കൈ ഉയർത്തിക്കേ. கையை உயர்த்துங்க. ഓക്കെ ഓക്കെ, താങ്ക് യു. നീ എൻ്റെ കൂടെ കേരളത്തിൽ വരുന്നോ? நீ என் கூட கேரளாவுக்கு வருகிறியா? பதில் சொல்லு. கேரளாவுக்கு അതോ வரியா? എൻ്റെ അപ്പൻ്റെ അമ്മയുടെ കൂടെ നിൽക്കാനാണോ ഇഷ്ടം? இல்ல உங்க அம்மா அப்பா கூட நிக்க விரும்புறியா? കേട്ടാ? മോനിപ്പോൾ എത്ര വയസ്സായി? നിനക്ക് 18 വയസ്സാകുമ്പോൾ ഞാൻ ബൈക്ക് മേടിച്ചു തരാം. உனக்கு 18 வயசு ஆகும்போது இவர் கூட போனீங்கன்னா பைக் வாங்கி தருவார். പോവാമോ? போவோமா? അതോ അപ്പൻ്റെ അമ്മയുടെ കൂടെ നിൽക്കുന്ന? இல்ல உங்க அம்மா அப்பா கூட நிக்கிறியா? ശ്രദ്ധിച്ചേ. கவனிங்க, അവന് ഇഷ്ടം ഏതാ? அவனுக்கு பிடித்தமானது எது? അപ്പൻ
അപ്പൻ്റെ അമ്മയുടെ കൂടെ നിൽക്കുന്നത് அவனுடைய அம்மா அப்பா கூட நிக்கிறது എന്ന് പറഞ്ഞാൽ அதாவது നീ പോരുത്, നീ ഈ പ്രസംഗം തീരുന്നവരെ നീയാണ് മോശ. இந்த பிரசங்கம் முடிகிற வரை நீதான் மோசே. അപ്പോ ഇവൻ എന്തൊക്കെ കൊടുക്കാമെന്ന് പറഞ്ഞാലും இவனுக்கு என்னெல்லாம் தருகிறேன்னு நான் சொன்னாலும் ഇവന് ഇഷ്ടമേതാ? இவனுக்கு பிடிச்சது என்னதான்? അപ്പന്റെയും അമ്മയുടെ കൂടെ നിൽക്കണം. இவனுக்கு இவனுடைய அப்பா அம்மா கூட நின்னு வளரணும். ഇവന് മാത്രമല്ല, அது இவனுடையது மட்டுமல்ல, എല്ലാവരുടെയും ഇഷ്ടം അതാണ്. எல்லா பிள்ளைகளுடைய விருப்பமும் அப்படிதான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. மோசேக்கு സ്തോത്രം, ആഗ്രഹം അവന്റെ അപ്പന്റെ അമ്മയുടെ കൂടെ ജീവിക്കാനാണ്. ஆமென். ஆசை அவனுடைய தாய் தகப்பனோடு வாழ. ഈ മോന്റെ അത്രയും വയസ്സ് മോശയ്ക്ക് അപ്പോൾ ഇല്ല. இந்த மகனுடைய வயது கூட அன்றைக்கு மோசைக்கு ஆகல. അവനൊരു 5 വയസ്സേ കാണൂ. அவன் ஒரு 5 வயசு சின்ன பையன்தான். പക്ഷേ ஆனால் അവന്റെ ആഗ്രഹം അപ്പന്റെയും അമ്മയുടെയും കൂടെ ജീവിക്കണം. அவனுடைய ஆசை தன் தாய் தகப்பனோடு வாழணும். മോശയോട് പറയുന്നു, மோசையோடு சொல்லுகிறார், നിനക്ക് എന്നും മട്ടൻ ബിരിയാണി തരാം, உனக்கு தினமும் மட்டன் பிரியாணி வாங்கி தரேன், നീ എന്റെ കൂടെ വാ. நீ என் கூட வா. അവന് ഇഷ്ടം ഏതാ? ഇഷ്ടമുള്ള உனக்கு பிடிச்ச உணவு இதுமா? சாப்பாடு നീ പേടിക്കണ്ട, നിന്നെ ഞാൻ കൊണ്ടുപോകില്ല. அவனுக்கு நூடுல்ஸ் பிடிக்கும். നൂഡിൽസ് വാങ്ങിച്ചു തരാം. கூட போனீங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்தில் நல்ல ஹோட்டல் உண்டு, சோத்திர நூடுல்ஸ் வாங்கி தருவார். ഈ പാസ്റ്റർ ട്രിവാൻഡ്രത്ത് വന്നിട്ട് ട്രിവാൻഡ്രം വിട്ട് പോയില്ല, ഇപ്പൊ പെണ്ണ് കെട്ടി അവിടെ താമസിക്കുകയാണ്. சோத்திரம், எனக்கு பைக் அல்ல, பெண்ணு கிடச்சி. ஆமென். ഞാൻ നിങ്ങൾക്കൊരു കാര്യം മനസ്സിലാക്കാൻ വേണ്ടി പറയുന്നു മാത്രമേ ഉള്ളൂ. நான் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டும் சொல்லுகிறேன். ഒരു കുഞ്ഞിനെ സംബന്ധിച്ച്, ஒரு பிள்ளையை பொறுத்தவரை ഏറ്റവും സേഫ് ഫീലിംഗ് ഉണ്ടാകുന്നത്, மிகவும் பாதுகாப்பாய் அந்த பிள்ளை உணர்வது അപ്പന്റെ അമ്മയുടെയും കൂടെ ഇരിക്കുമ്പോൾ. தன் தாய் தகப்பனோடு கூட இருப்பதுதான். കല്യാണം കഴിഞ്ഞ് ഇരുന്നാ മതി. കല്യാണം കഴിഞ്ഞോ? திருமணம் ஆயிட்டா? ഭർത്താവ് ഉണ്ടോ ഇവിടെ? உங்க கணவர் இங்க இருக்கிறாரா? இங்க வரல. ഇല്ല, ഭർത്താവ് ഉണ്ടല്ലോ. கணவர் இன்னைக்கு ഇവിടെ വന്നില്ല, അത്രേ ഉള്ളൂ. അത് തന്നെ. ഉണ്ട് ഉണ്ട് ഉണ്ട്. ഒരു ഉദാഹരണം പറയാ, ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். AK-47 രണ്ടുപേരും നിങ്ങൾ അപ്പുറത്ത് നിൽക്കുക. AK-47 பிடிச்சு உங்க ரெண்டு பக்கமும் 2 பேர் நிக்கிறாங்க. നിങ്ങൾക്ക് അപ്പോൾ സേഫ്റ്റി ഫീൽ ചെയ്യുമോ? உங்களுக்கு அந்த நேரம் பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்களா? അതോ നിങ്ങളുടെ ഹസ്ബൻഡിന്റെ കൈ പിടിച്ചു നിൽക്കുമ്പോൾ നിങ്ങൾക്ക് സേഫ്റ്റി ഫീൽ ചെയ്യും? இல்லனா உங்க கணவருடைய கையை பிடிச்சு நிக்கும்போது நீங்க பாதுகாப்பாய் உணர்வீர்களா? சொல்லுங்க. கையை பிடிச்சு நிக்கும்போது സോഫ്റ്റാ കേളുங்க പാസ്റ്റർ. ஏக்கா வீட்டுக்காரருக்கு கையை பிடிச்சு நிக்கும்போ பாதுகாப்பா உணர்வீங்களா? இல்ல AK-47 நடுவில் நிக்கும்போ சொட்டா ചോദിച്ചതാ, ഇവിടത്തെ സ്റ്റൈലിൽ ചോദിച്ചത്. ആമേൻ. ஸ்தோத்திரம். എന്ന് പറഞ്ഞാൽ அப்படின்னா ഒരു ഭാര്യയ്ക്ക്, ஒரு மனைவிக்கு സുരക്ഷിതത്വം ഉള്ളത്, பாதுகாப்பு உள்ளது പട്ടാളക്കാരന്റെ കൂടെ നിൽക്കുമ്പോഴല്ല, ഭർത്താവിന്റെ കൂടെ നിൽക്കുമ്പോഴാണ്. ராணுவத்தினர் சுற்றி நிற்கும் போது அல்ல, தன் கணவனோடு கூட நிற்கும் போது. ஆமென். അത് ലൈഫിലെ ഒരു ഫീലിംഗ് ആണ്. அது வாழ்க்கையில ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு, ഒരു അനുഭവം, ஒரு அனுபவம். അപ്പോൾ മോശയെ സംബന്ധിച്ച്, அப்ப மோசேயை பொறுத்தவரை അവന് ഇഷ്ടം അവന്റെ അപ്പന്റെയും അമ്മയുടെയും കുടുംബത്തോട് നിൽക്കാൻ. அவனுடைய விருப்பம் எல்லாம் தன் தாய் தகப்பனோடு கூட நிற்பதுதான். പക്ഷേ ஆனால் ഫറവോന്റെ മകൾ, பார்வோனின் குமாரத்தி, അവളെ കാണുമ്പോഴേ പേടിയാ. அவளை பார்க்கும் போதே பயமா இருக்கும். കാരണം காரணம்
കണ്ണ് വരച്ച് ഇവിടം വരെ കൊണ്ടുവരും. இந்த கண்மையை வரைந்து இங்க வர கொண்டு வருவாள். കഴുത്തിനകത്തൊരു സാധനം ചുറ്റും. கழுத்துல ஒரு பெரிய ஒன்றை அணிந்திருப்பாள். പിന്നെ തലയിൽ പാമ്പ് പോലൊരു സാധനം. பின்ன தலையில ஒரு பாம்பு படம் எடுத்து நிக்கிற மாதிரி இருக்கும். കൈയൊന്നും അടുപ്പിക്കാൻ പറ്റില്ല. கை ஒண்ணு இப்படி சேர்த்து வைக்க முடியாது. ഇങ്ങനെ നടക്കാൻ പറ്റും. இப்படிதான் நடக்க முடியும். ഒരു ജീവൻ തോന്നത്തില്ല. அதுக்கு ஜீவன் இருக்குதுன்னு நமக்கு தோணாது. ஏதோ பொம்மை நடக்கிற மாதிரி தோணும். അതാ കറക്റ്റ്. ஆமே. ഇവൻ ഏറ്റവും കൂടുതൽ താല്പര്യം അപ്പന്റെയും അമ്മയുടെ അടുക്കൽ ഉണ്ടാകുന്ന ഫീലിംഗ് ഇവിടെ ഉണ്ടാവില്ല. இந்த மகன் ஆமீன் தன் தாய் தகப்பனிடத்தில் இருந்த அந்த பாதுகாப்பை அவளிடத்தில் உணர்வதில்லை. ആമേൻ. ஆமென். ഞാൻ ഇനി ഇവനെ നിർബന്ധിച്ച് കേരളത്തിൽ കൊണ്ടുപോകാന്നിരിക്കട്ടെ. நான் இனி கட்டாயப்படுத்தி இவனை கேரளாவுக்கு கொண்டு போறேன்னு வச்சிடுங்க. ഇവൻ എന്നെ കാണും എന്തായിരിക്കും തോന്നുന്നത്? இவனுக்கு என்ன பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்? ഞാൻ തമിഴ്നാട്ടിൽ വന്നപ്പോ நான் தமிழ்நாட்டில் வந்தபோது ഒരു മോളെ കണ്ടു. ஒரு மகளை பார்த்தேன். എനിക്ക് മൂത്തത് മോളാണ്. எனக்கு மூத்தது மகள். രണ്ടാമത്തെ മകൻ കഴിഞ്ഞ പ്രാവശ്യം നിങ്ങൾ കണ്ടു. இரண்டாவது மகன் அவன் கடந்த முறை இங்க வந்திருந்தான். അപ്പൊ ഈ മോളെ കൊച്ചിനെ കണ്ടപ്പോൾ എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടം തോന്നി. அப்ப இந்த மகளை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ഞാൻ അവളെ എടുത്തു. நான் அவளை எடுத்தேன். ചോക്ലേറ്റ് വാങ്ങിച്ചു കൊടുത്തു. நான் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். എന്നിട്ട് ഞാൻ പറഞ്ഞു, ஆமீன். அதுக்கு பிறகு நான் சொன்னேன், ഞാൻ 3 ദിവസം കഴിഞ്ഞിട്ട് കേരളത്തിൽ പോകും, നീ എന്റെ കൂടെ വരണം. நான் 3 நாள் தாண்டி நான் கேரளாவுக்கு போவேன், அப்ப என் கூட வரணும். என்ன? ഞാൻ മലയാളത്തിലാണ് പറഞ്ഞത്. நான் அது மலையாளத்தில் சொன்னேன். അവൾ തമിഴാണ്. அவ தமிழ். എന്നിട്ടും ആ കുഞ്ഞിന് അത് മനസ്സിലായി. ஆனாலும் அந்த பிள்ளைக்கு அது புரிந்தது. പിന്നെ அதுக்கு பிறகு എന്നെ കണ്ടാൽ, அவ என்ன கண்டால் ഞാൻ നോക്കി അവൾ എസ്കേപ്പ് ആവും. நான் பார்க்கும்போது அவ எஸ்கேப் ஆயிடுவாள். 3 ദിവസം എന്റെ അടുത്ത് വന്നില്ല. அந்த 3 நாட்களும் திரும்ப அவ என்னிடத்தில் வரவே இல்லை. ഞാൻ തിരിച്ചു പോകാൻ വേണ്ടി കാറിൽ കയറി ഡോർ അടച്ചപ്പോഴാണ് അവക്കൊരു ആശ്വാസം. நான் திரும்பி போகிறதற்காக கார்ல ஏறி அந்த டோரை பூட்டின பிறகுதான் அவளுக்கு ஆமேன் சோத்திரம் நிம்மதியா இருக்குது. എന്ന് പറഞ്ഞാൽ, அதாவது ഫറവോന്റെ പുത്രിയെ കാണുമ്പോൾ മോശയ്ക്ക് ഇഷ്ടമല്ല, ഭയമാണ്. ഭയം, ദേഷ്യമാണ് ഉണ്ടാകുന്നത്. കാരണം അവളെ ഒരിക്കലും അവൻ അക്സെപ്റ്റ് ചെയ്യാൻ പറ്റില്ല. ஆமீன். பார்வோனுடைய குமாரத்தியை பார்க்கும்போது மோசேக்கு ஒரு காலும் ஆமீன் விருப்பம் தோன்றவில்லை. பயம் வருகிறது, கோபம் வருகிறது. காரணம் ஒரு காலம் அவளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ആ കുഞ്ഞിനറിയാം, அந்த பிள்ளைக்கு தெரியும், ഇതെന്റെ അമ്മയല്ല, இது என்னுடைய தாய் அல்ல. പക്ഷേ ஆனால் എന്റെ അമ്മയുടെ കൂടെ ജീവിക്കാൻ സമ്മതിക്കാത്തത്, என் அம்மாவோடு கூட நான் வாழ என்னை அனுமதிக்காதது ഈ സ്ത്രീയാണ്. இந்த பெண்ணு, இந்த பார்வோனினுடைய குமாரத்தி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വളർന്നു വരുമ്പോ ഇവന് മറ്റുള്ളവരോട് പക, இவன் மற்றவர்களோடு பகையை வைக்கிறான். ചെറിയ പ്രായത്തിലുണ്ടാകുന്ന മുറിവുകളാണ് ഇതിന് കാരണം. சிறு வயதில் வெளிப்படுகிற காயங்கள் தான் இந்த பகைக்கு காரணம். ബ്രദർ എത്ര വയസ്സുണ്ട്? பிரதருக்கு எத்தனை வயசு? 31 വയസ്സ്. 31. ഒരിടിക്ക് ഒരാളെ കൊല്ലാൻ പറ്റുമോ? ஒரே இடியில ஒரு ஆளை இடிச்சு கொன்னுருவீங்களா? ടെസ്റ്റ് ചെയ്യണ്ട, പറഞ്ഞാ മതി. நீங்க இப்போ பரிசோதனை ஒண்ணு நடத்தாதுங்க. சோத்திரம். ஒரே ஒரு இடியில சோத்திரம் ஒரு ஆளை கொண்டு போடுவீங்களா? முடியாது. முடியாது. എന്താ കാര്യം? ஏன் முடியாது? ശക്തി ഇല്ലാത്തോണ്ടല്ല, அவருக்கு பலன் இல்லாததினால் அல்ல. മോശയുടെ ജീവിതത്തിൽ, மோசையின் வாழ்க்கையில் അത്രയും റഫ് ക്യാരക്ടറായിട്ട് അവൻ മാറിയിരിക്കുക. அவ்வளவு ரஃப்பான ஒரு கேரக்டர் உள்ளவனாய் அவன் மாறி இருக்கிறான். പാസ്റ്റർക്ക് എത്ര കിലോ വെയിറ്റ് ഉണ്ട്? பாஸ்டர் எத்தனை கிலோ? 126. ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப வர்க் பண்ணிയിരിക്കുന്ന மாதிரி അല്ലേ? ஆமென். പാസ്റ്റർ വിചാരിച്ചാലും ഒരാളെ ഒറ്റയടിക്ക് കൊല്ലാൻ പറ്റുമോ?
பாஸ்டர் நினைச்சா ஒரு ஆளை ஒற்றை அடியில கொல்ல முடியுமா? அடிக்கான் சாவில்ல, அடிப்பீங்க ஆனா சாக மாட்டார். ஆனால் மோசேயின் ஒரே ஒரு இடியில அந்த எகிப்தியன் செத்தான். பஞ்சக்கு வச்சு கோட்டை கேட்டு கிடக்கு. சோத்திர மூக்குல பஞ்சு எல்லாம் வச்சு கோட்டு உடுத்து படுக்க வச்சு. கோபம், அவ்வளவு கோபம். ചെറിയ വയസ്സ് മുതൽ, சின்ன வயது முதல் അവന്റെ ജീവിതം ഒരു വല്ലാത്ത അനുഭവത്തിലേക്ക് മാറി. அவன் வாழ்க்கை ஒரு மாதிரிப்பட்ட அனுபவத்தில் திசை மாறினது. ഇനി അവൻ പഠിക്കാനായിട്ട് പോയി. இனி மோசே படிக்கும்படி போனான். അവിടെ ഇരുന്നോ, ഞാൻ വിളിക്കുമ്പോ പറയണം കേട്ടോ. அங்க உட்காருமா. നിങ്ങളുടെയൊക്കെ മക്കൾ സ്കൂളിൽ പോയാൽ രാവിലെ പോയാൽ വൈകിട്ട് വരും അല്ലേ? உங்க பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு காலையில் போனால் சாயங்காலம் வருவாங்க, அப்படிதானே? അല്ലേ? ஆமாவா? എന്നാൽ അന്ന് അങ്ങനല്ല. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. ഈ കണ്ണാടിയൊക്കെ വെച്ചിരിക്കുന്ന മോൻ, இந்த கண்ணாடி வச்சிருக்கிற தம்பி പഠിക്കാൻ പോവാ, படிக்க போகிறான். നീ പേടിക്കണ്ട, നിന്നെ പഠിക്കാൻ വിടുന്നില്ല. பயப்படாத, உன்னை படிக்க விட மாட்டோம். തൊട്ടടുത്തിരിക്കുന്നതാണ് ഗുരു. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது தான் ஆசிரியர், குரு. അദ്ദേഹത്തിന്റെ കൂടെ ചേർന്നാൽ, அவரோடு கூட சேர்ந்தால், പിന്നെ അദ്ദേഹത്തിന്റെ വീട്ടിൽ താമസിക്കണം, பின்பு அவருடைய வீட்டிலேயே தங்கணும். അവരുടെ ഡ്രസ്സ് കഴുകി കൊടുക്കണം, அவருக்கு ட்ரெஸ்ஸுகளை துணியை துவைத்து கொடுக்கணும், അവർക്ക് ജോലി ചെയ്ത് കൊടുക്കണം, அவங்களுக்கு வேலை செய்யணும். അങ്ങനെ അവിടെ താമസിച്ച് அப்படி அங்கேயே தங்கி അവിടെ ഇരുന്ന് പഠിക്കണം. அங்கே இருந்து படிக்கணும். 10-12 വർഷം കഴിയുമ്പോ, 10-12 வருஷம் கடக்கும்போ ഇദ്ദേഹം പഠിച്ചതെല്ലാം കൊടുത്താൽ, இவர் படிச்சதெல்லாம் கொடுத்தால் ഇവർ അടുത്ത സ്ഥലത്ത് പോകും, இவங்க அடுத்த இடத்திற்கு போவாங்க. അങ്ങനെ മോശ പഠിച്ചു തീർന്നപ്പോ 40 വയസ്സായി. இப்படி மோசே படித்து முடித்த போது 40 வயதானது. ചെല്ലു പറയുന്നു, சிலர் சொல்லுகிறாங்க, മോശയേക്കാൾ ഞങ്ങളാണ് മിടുക്കൻ. மோசே பார்க்கல நாங்க தான் திறமசாலிகள். കാരണം 15 വയസ്സോട് ഞാൻ പഠിച്ചു முடிச்சு. காரணம் 15 வயசோடு நான் என்னுடைய படிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. 40 വയസ്സ്, 40 வயசு. ചെറിയ പ്രായത്തിലെ മുറിവ്, ஆமென். சிறு வயதிலே காயம், പലരുടെയും അടുക്കൽ മാറി മാറി പാർക്കുന്നു, பல நபர்களிடத்தில் அவன் மாறி மாறி தங்குகிறான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എന്റെ മകൾ ഇപ്പൊ ഞങ്ങളുടെ കൂടെ ഇല്ല, അവള് വേറൊരു അടുത്ത് പഠിക്കുക. என்னுடைய மகள் படிப்பின் நிமித்தமாக இப்ப எங்க கூட இல்ல, வேறொரு இடத்தில் நின்று படிக்கிறாள். അവൾക്ക് ഒരാഴ്ചയില് 3 ദിവസം ഫോൺ വിളിക്കാനുള്ള പെർമിഷൻ ഉണ്ട്. അത് 1 മണിക്കൂർ. ஒரு வாரத்தில் 3 நாட்கள் போன் பண்ணுவதற்கு அவளுக்கு அனுமதி உண்டு. போன் பேசும்போது 1 மணி நேரம் தான் பேசணும். ഈ 1 മണിക്കൂറിനകത്ത് இந்த 1 மணி நேரத்திற்குள் രാത്രിയിലെ ഭക്ഷണവും കഴിക്കണം, ஆமென், இரவு சாப்பிடவும் வேண்டும், ഞങ്ങളെ വിളിക്കുകയും വേണം, எங்களை கூப்பிடவும் வேண்டும். അതുകൊണ്ട് ഈ 3 ദിവസവും രാത്രി എൻ്റെ മകൾ ഭക്ഷണം കഴിക്കാതെ 1 മണിക്കൂർ ഞങ്ങളോട് സംസാരിക്കും. ஆகவே இந்த 3 நாட்களும் ராத்திரி சாப்பிடாமல் என்னுடைய மகள் எங்களோடு பேசுவாள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഈ കുഞ്ഞിന്റെ മനസ്സിനകത്ത് അപ്പനോടും അമ്മയോടും സംസാരിക്കാനുള്ള ആഗ്രഹം, இந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் தாயோடு தகப்பனோடு பேசுவதற்கான ஒரு ஆசை. ഞങ്ങളും അതുകൊണ്ട് അവളുടെ കോളിന് വേണ്ടി വെയിറ്റ് ചെയ്യും. ஆமென். நாங்களும் அவளுடைய ஸ்தோத்திரம் காலுக்காக, அவளுடைய அழைப்புக்காக காத்திருப்போம். എന്നാ മോശയെ നോക്ക്, ஆனால் மோசே பாருங்க, ഫോൺ ഉണ്ടോ? ஆமென். போன் இருந்ததா? മൊബൈൽ ഫോൺ ഉണ്ടോ? மொபைல் போன் இருந்ததா? ലെറ്റർ ഉണ്ടോ? ஆமென். லெட்டர் இருந்ததா? ഒന്നുമില്ല. எதுவுமே இல்ல. ഇന്ന് നമുക്ക് വാട്സാപ്പ് ഉണ്ട്, இன்னைக்கு நமக்கு வாட்ஸ்அப் இருக்குது, ഇഷ്ടം പോലെ കാര്യങ്ങളുണ്ട്. நமக்கு மனம் போல ஆமென் மற்றவர்களை தொடர்பு கொள்வதற்குரிய காரியங்கள் இருக்குது. എന്നാൽ അന്ന് അവർക്ക് ഒന്നുമില്ല. ஆனால் அன்றைக்கு ஒன்றுமே இல்லை. മുറിവുകളേറ്റവൻ, காயங்கள் பட்டவன் വീട്ടിൽ നിന്ന് മാറി வீட்டிலிருந்து ஒதுங்கி ഗുരുക്കന്മാരുടെ അടുക്കലേക്ക് പോയി, தன்னுடைய ஆசிரியர்களிடத்தில் குருக்களிடத்தில் தங்கி പല ഇടങ്ങളിൽ പാർത്ത്, பல இடங்களிலே வசித்து വേറൊരു സ്വഭാവമായി
സ്വഭാവമുള്ളവനായി മാറി. അവൻ വേറൊരു സ്വഭാവമുള്ളവനായി മാറിനാൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഇപ്പൊ മോശയെ നിങ്ങൾ നോക്ക്. இப்ப மோசே நீங்க பாருங்க. മോളെ നിന്റെ പേരെന്താ? മെർലിൻ, മല്ലിക. മല്ലിക. ഈ മോളോട് ഞാനിപ്പോ ചോദിച്ചപ്പോഴത്തേനും അവളുടെ പേര് അവൾ കൃത്യമായിട്ട് പറഞ്ഞു. இந்த மகளோடு நான் கேட்டபோது இவங்க பெயரை சரியா சொன்னாங்க. മോശയോട് ചോദിച്ചാലോ? ஆனா மோசே கிட்ட கேட்டால் മോശയ്ക്ക് നന്നായിട്ട് സംസാരിക്കാൻ പറ്റുമോ? மோசேக்கு ஒழுங்கா பேச முடியுமா? ഏറ്റവും നല്ല വിദ്യാഭ്യാസമുണ്ട്, மிகவும் நல்ல படிப்பு இருக்கு. പക്ഷേ ஆனால் അത് പ്രസന്റ് ചെയ്യുവാനുള്ള കമ്മ്യൂണിക്കേഷൻ സ്കിൽ അവനില്ല. കാരണം അവൻ തടിച്ച നാവുള്ളവനാണ്, വിക്കനാണ്. ஆமென். அதை அவன் படித்த படிப்பை வெளிப்படுத்துவதற்கான அந்த தொடர்புக்குரிய நிலைமை இல்லை. காரணம் அவனுடைய நாவு, ஆமென், திக்குவாய், மந்த நாவு. ஹல்லேலூயா. ഇവിടെ തടിച്ച അല്ലെങ്കിൽ വിക്കുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ? இங்க விக்கி பேசுகிற யாராகிலும் இருக்கிறீங்களா? திக்கி பேசுகிற யாராவது இருக்கிறீங்களா? ഇല്ല. അങ്ങനെയുള്ളവർ കോൺഫിഡൻസ് വളരെ കുറവാണ്. அப்படிப்பட்டவர்களுடைய கான்ஃபிடன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும். മോശയുടെ അവസ്ഥ നിങ്ങൾ നോക്ക്. மோசேயுடைய நிலைமையை நீங்க பாருங்க. ചെറിയ പ്രായം, சின்ன வயது, അപ്പോൾ മുതൽ அந்த நேரம் முதல் അനേകം മുറിവുകൾ, பல காயங்கள், വീട്ടിൽ നിന്ന് അകറ്റപ്പെട്ടു, வீட்டிலிருந்து தள்ளப்பட்டான். ഇനി കൊട്ടാരത്തിലോട്ട് ചെന്നു. இனி அரண்மனையில் போகிறான். കൊട്ടാരത്തിൽ ആർക്കും അവനെ ഇഷ്ടമല്ല. அரண்மனையில் அவனை யாருக்கும் பிடிக்காது. എന്താ കാര്യം? காரணம் என்ன? ഫറവോന്റെ പുത്രിക്ക്, பார்வோனின் குமாரத்திக்கு பிள்ளைகள் இல்ல. ഈജിപ്തിന്റെ രീതി അനുസരിച്ച് മകളുടെ മക്കളാണ് അടുത്ത അനന്തരാവകാശിയായി വരുന്നത്. ஆமென். எகிப்தினுடைய முறைமையின்படி மகளுடைய பிள்ளைகள் தான் அடுத்த சுதந்திரவாளிகளாய் அவர்கள் வருகிறார்கள். ആന്റിയുടെ പേരെന്താ? ஆண்டிக்கு பேர் என்ன? ജയക്കൊടി. ആ. സൂപ്പർ പേര്, நல்ல பெயர். அந்த காலத்துல இந்த பேர் வச்செങ്കിൽ ഒരു பெரிய ആൾക്കൾ. ஆமென். എത്ര മക്കളുണ്ട്? எத்தனை பிள்ளைகள்? 3 പേര്. ഇവിടെ ഉണ്ടോ അവര്? இங்க இருக்கிறாங்களா பிள்ளைகள்? ഉണ്ടോ? 2 പേരുണ്ട്. இங்க பிள்ளைகள் இப்போ இங்க சபையில இருக்கிறாங்களா? அதுதான் ഓ கேட்டோம். ശരി ശരി ശരി. இங்க இல்ல. ഞാൻ എന്ത് ചോദിച്ചാലും ഒന്ന് അത് പറഞ്ഞുകൊടും. തമിഴ് സംസാരിക്കണം, എനിക്ക് തമിഴ് അറിയാം ஓகே. എന്ന് പറഞ്ഞു കൊടുക്കാൻ. சோத்ரன், நீங்க என்ன கேட்டாலும், பாஸ்டர் என்ன கேட்டாலும் நீங்க தமிழ்ல பதில் சொல்லுங்க. பாஸ்டருக்கு தமிழ் தெரியும். ஆமென். തിരുമ്പി പേസ മുടിയാത്. சோத்ரன். ചിലർ എന്നോട് മലയാളത്തിൽ സംസാരിക്കാൻ ശ്രമിക്കും, ആ മലയാളം എനിക്ക് മനസ്സിലാവില്ല. ஆமென். சிலர் மலையாளத்துல பேச முயற்சிப்பாங்க, அந்த மலையாளம் பாஸ்டருக்கு புரியாது. அதை காட்டிலும் தமிழ்ல பேசுறது தான் ரொம்ப நல்லது. ഓക്കെ. ஆமென். ഈ ആന്റിക്ക് 3 മക്കളുണ്ട്. இந்த ஆண்டிக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. കുറച്ച് സ്വത്ത് ഉണ്ടെന്നിരിക്കട്ടെ, கொஞ்சம் சொத்துக்கள் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். അല്ലേ? ஆமென். அப்படிதானே இருக்குதுல்ல? വീടുണ്ട്, வீடு இருக்கு. നമുക്ക് അതിനെല്ലാം കൂടെ 1 കോടി രൂപ വില വയ്ക്കാം. நமக்கு அந்த வீட்டிற்கு ஒரு 1 கோடி மதிப்பு போடுவோம். ആമേൻ എന്ന് പറയണം. ஆமென் சொல்லுங்க. 1 கோடி. ஆமென். 3 മക്കൾക്കും 3 பிள்ளைகளுக்கும் സന്തോഷമുണ്ട്. சந்தோஷம். എങ്ങനായാലും ഒരു 35 ലക്ഷം രൂപ വെച്ചെങ്കിലും ഞങ്ങൾക്ക് കിട്ടും. எங்க எல்லாருக்கும் ஒரு 35 லட்சமெങ്കിലും கிடைக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോഴാണ് அப்படி இருக்கும்போது தான், പടവനെ இங்க வாமா வா, ഇവനെ ഈ അമ്മയ്ക്ക് ഇഷ്ടമായി. இவனை இந்த தாயாருக்கு பிடிச்சிருக்கு. വീട്ടിൽ പോയപ്പോൾ ഇവനെ കൂടെ കൊണ്ടുപോവുക. வீட்டிற்கு போகும்போது இவனையும் கூட்டிட்டு போறாங்க. 3 മക്കളും നോക്കും. 3 பிள்ளைகளும் பார்ப்பாங்க. ഞങ്ങൾക്ക് 35 ലക്ഷം വെച്ച് കിട്ടുമെന്ന് വിചാരിച്ചിരുന്നതാണ്. நாங்க எங்களுக்கு 35 லட்சம் ரூபாய் ஆளுக்கு கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ഒരുത്തൻ കൂടെ വന്നു. இப்போ ஒருத்தனையும் கூட ஆமீன் பிள்ளையா தத்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க.
ഇപ്പൊ ഞങ്ങൾക്ക് 25 ലക്ഷമേ കിട്ടൂ. இப்போ எங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும். 3 പേരും കൂടെ 3 பேரும் சேர்ந்து. അമ്മയുടെ മക്കൾ പാവമാണ്. இந்த தாயாருக்கு பிள்ளைகள் ரொம்ப நல்லவங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். നാളെ മുതൽ നിങ്ങൾ അങ്ങനെ കാണരുത്. ஆமென். நீங்க அவங்கள அப்படி தப்பா புரிஞ்சிட கூடாது. ഇവൻ എന്ത് ചെയ്യും? இவனை என்ன செய்வாங்க? കാരണം അവരുടെ സമ്പത്തിന്റെ അവകാശി വന്നിരിക്കുക. காரணம் இவனை தத்தெடுத்ததுனால சோத்ரம் இவனும் அந்த சுதந்திரத்தில் பங்காளிகளாய் மாறி இருக்கிறான். ഇവൻ കഴിക്കുമ്പോ இவன் சாப்பிடும்போ അവര് പറയും, அவங்க சொல்லுவாங்க, നീ കഴിക്കടാ. நீ சாப்பிடுடா, சாப்பிடு. ഉടുക്കുമ്പോ இவன் உடுக்கும்போ അവർ നല്ല വർത്തമാനം പറയില്ല. அவங்க நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்க. എന്താ കാര്യം? காரணம் என்ன? അവരുടെ സ്വത്ത് അവർ 1 രൂപ പോലും നിങ്ങൾക്ക് തരത്തില്ല. മൊത്തം ഞാൻ ഇവന് കൊടുക്കാൻ പോകും. நான் என்னுடைய சொத்துல ஒரு நயா பைசா உங்களுக்கு தரமாட்டேன், முழுசு இந்த பையனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. അങ്ങനെ പറഞ്ഞാൽ அப்படி சொன்னா 3 പേരും കൂടെ 3 பேரும் ഇവ സിമ്പിളായ ആളല്ല. இவன் சாதாரண ஆள் இல்ல, ഇവൻ പെരിയ ആളാ, பெரிய ஆளு. இந்த പേരെന്നടാ? എന്റെ ദൈവമേ, രാജാവിന്റെ പേര്. ஆமென். ராஜாவுக்கு பேர் சோத்ரம். മോശയോട് പറയുന്നു, மோசையோடு சொல்லுகிறது, നീ മാത്രമാണ് എന്റെ മകൻ. நீ மட்டுமே என்னுடைய மகன். ഈ രാജകൊട്ടാരം, இந்த ராஜ அரண்மனை, ഈ വലിയ സാമ്രാജ്യം, இந்த பெரிய சாம்ராஜ்யம், ഇതെല്ലാം ഇനി നിനക്കാ. இதெல்லாம் உனக்குரியது. മക്കളില്ലാത്തത് കൊണ്ട്, ആ സഹോദരിക്ക് മക്കളില്ലാത്തത് കൊണ്ട്, அந்த சகோதரிக்கு பிள்ளைகள் இல்லாததினால் ആ കൊട്ടാരത്തിൽ அந்த அரண்மனையில் കുറച്ചുപേര് ഇങ്ങനെ ആഗ്രഹിച്ചിരിക്കുകയാണ്, கொஞ்ச பேர் உள்ள ஆசையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ഞാനാണ് അടുത്ത രാജാവ്. நான் தான் அடுத்த ராஜாவாய் மாறுவேன். ഇവിടുത്തെ വകുപ്പ് മന്ത്രി ഞാനായിരിക്കും. இந்த துறையில் மந்திரி நானா இருப்பேன். ഇതെല്ലാം സ്വപ്നം കണ്ടോണ്ടിരുന്നപ്പോ இதெல்லாம் அவங்க கனவு பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ഒരുത്തനെ എടുത്തോണ്ട് വരിക. ஒருவனை எடுத்துக்கொண்டு வருகிறார். ഇനി ഇവനാണ് എന്റെ മകൻ. எடுத்துட்டு வந்தப்போ சொல்லுகிறாங்க, இனி இவன் தான் என்னுடைய மகன். അവര് വിടുവോ? அப்ப பார்த்துட்டு நிக்கிறவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? ആമേൻ. ஆமென். എത്ര കാലത്തെ സ്വപ്നം, எவ்வளவு காலமாய் அவர்கள் கண்ட கனவு. ഞാനൊരു കാര്യം ചോദിക്കട്ടെ. நான் ஒன்று கேட்கிறேன். ആന്റിയുടെ വീട്ടില് ഒരാൾക്ക് ഒരു ആപത്ത് വന്നാൽ, ஆண்டிக்க வீட்டில் உள்ள ஒருவருக்கு ஒரு ஆபத்து நேரிட்டால் നിങ്ങൾ ഒരുമിച്ച് നിൽക്കത്തില്ലേ? நீங்க அவர்களுக்கு ஆமீன் சப்போர்ட்டாக சேர்ந்து நிப்பீங்க, அப்படிதானே? എന്നാൽ മോശയുടെ കൊട്ടാരത്തിൽ, ஆனா மோசையின் அரண்மனையில் മോശയ്ക്ക് ഒരു അബദ്ധം പറ്റി. மோசேக்கு ஒரு ஆமீன் ஆபத்து. കൊല്ലാൻ വേണ്ടി ചെയ്തതല്ല, அவன் செய்தது தற்செயலாய் ஒருவனை அடித்தான். ചത്തുപോയി. ஆனா அவன் செத்து போனான். യഥാർത്ഥത്തിൽ കൊട്ടാരത്തിനകത്തുള്ളവരെല്ലാവരും അവന്റെ കൂടെ നിൽക്കണം. சொல்ல போனால் அரண்மனைக்குள் இருக்கிற யாவரும் மோசேக்கு சப்போர்ட்டாக நிற்கணும். പക്ഷേ ஆனால் കൊട്ടാരത്തിൽ ഒരാൾ പോലും അവന് സപ്പോർട്ട് ഇല്ല. ஆனால் இந்த அரண்மனையில் யாரும் மோசேக்கு சப்போர்ட் இல்ல. എല്ലാരും മോശയെ കൊല്ലാൻ നോക്കുക. எல்லாரும் மோசையை கொல்லுவதற்கு வகை தேடுகிறார்கள். അപ്പൊ നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി, அப்போ புரிந்தது, കൊട്ടാരത്തിനകത്ത് മോശ വന്നത് ആർക്കും ഇഷ്ടമായില്ല. இந்த அரண்மனைக்குள் மோசே வந்தது யாருக்கும் பிடிக்கலங்கிறது புரிந்தது. ശ്രമിച്ചേ, கவனிங்க, അപ്പന്റെ അമ്മയുടെ കൂടെ നിൽക്കാൻ പറ്റിയില്ല. தாய் தகப்பனோடு மோசேக்கு நிற்க முடியல. നിൽക്കുന്ന ഇടത്തിൽ ആരും അവനെ അക്സെപ്റ്റ് ചെയ്യുന്നില്ല. அவன் நிற்கிற இடத்திலும் அவனை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ഇഷ്ടമില്ലാത്ത ഒരിടത്തുനിന്ന് ഭക്ഷണം കഴിക്കുവോ? பிடிக்காத ஒரு இடத்துல இருந்து சாப்பிடுவீங்களா? இல்ல. കഴിക്കേണ്ട അവസ്ഥ വന്നാൽ കണ്ണുനീരോടെ അല്ലേ കഴിക്കൂ. அப்படியே சாப்பிட வேண்டிய நிலைமை வந்தாலும் ஆமீன் கண்ணீர் சிந்தி தானே சாப்பிடுவீங்க. ഇതാണ് മോശയുടെ അവസ്ഥ. இதுதான் மோசையுடைய நிலைமை.
ഒരുത്തനെ അടിച്ചു, ஒருவனை அடித்தான், കൊലപാതകിയായി, அவன் கொலைபாதகனாய் மாறினான், ദേശം വിട്ട് ഓടി. அந்த ஊரை விட்டு தேசத்தை விட்டு ஓடினான். കൊട്ടാരത്തിലുള്ളവർക്കൊക്കെ സന്തോഷം, அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ சந்தோஷம், രക്ഷപ്പെട്ടു, தப்பி பிழைச்சோம், അവൻ പോയി. அவன் இங்கிருந்து ஓடிட்டான். ചരിത്രം പഠിപ്പിക്കുന്നു, சரித்திரம் சொல்லுகிறது മോശയെ ദത്തെടുത്ത ആ സ്ത്രീ മരിച്ചു. மோசேயை தத்தெடுத்த அந்த பெண் மரித்து போனாள். അവളുടെ മരണശേഷം, அவள் மரணமடைந்த பின்பு, അവൾ ജീവനോടുകൂടി ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ മോശയെ പ്രൊട്ടക്ട് ചെയ്യുമായിരുന്നു. அவள் உயிரோடு இருந்திருந்தால் ஆமீன் மோசேயை பாதுகாத்திருப்பாள். എന്നാൽ ஆனால் ഒന്നുമില്ലാത്തവനായി, ஒன்றுமில்லாதவனாய் അവനോടി. அவன் ஓடினான். മോശയുടെ കൂടെ വിദ്യ അഭ്യസിച്ചവരൊക്കെ, மோசையோடு கூட படித்த நபர்கள் ഇന്ന് ഉയരങ്ങളിലെത്തി. அவர்கள் உன்னதமான நிலைமைக்கு போனார்கள். മോശയോ ஆனால் மோசையோ മരുഭൂമി ചെന്നു. வனாந்திரத்தில் போனான். എന്ത് ജോലിയാ ചെയ്യുന്നേ? அவன் என்ன வேலை பார்க்கிறான்? ആട് മേയ്ക്കുന്നു. ஆடுகளை மேய்க்கிறான். ചക്രവർത്തിയായി ജീവിക്കേണ്ടവൻ, சக்கரவர்த்தியாய் வாழ வேண்டியவன் ഇപ്പോൾ ആരായി മാറി? இப்போ யாராக வேலை செய்கிறான்? ആട് മേയ്ക്കുന്നവനായി മാറി. ஒரு மேய்ப்பனாக அவன் மாறிவிட்டான். നല്ല സ്യൂട്ടൊക്കെ ഇട്ട്, நல்ல சூட்டெல்லாம் போட்டு, റോൾസ് റോയ്സ് കാറിൽ യാത്ര ചെയ്യേണ്ടവൻ, அவன் நல்ல விலை உயர்ந்த கார்கள்ல பிரயாணம் பண்ண வேண்டியவன், സൈക്കിൾ ചവിട്ടി പോയാൽ சைக்கிள் மிதிச்சு போனால் അതേ അവസ്ഥ. எப்படி இருக்கும்? அதே நிலைமை. വർഷങ്ങൾ പലത് കഴിഞ്ഞു, ஆண்டுகள் பலது கடந்தது. നല്ല വിദ്യാഭ്യാസം, நல்ல படிப்பு, നല്ല സൗന്ദര്യം, நல்ல அழகு, നല്ല ആരോഗ്യം, நல்ல பலன். അല്ലേ? ஆமென். സിപ്പോറയുടെ സഹോദരിമാരെ കുറെ ഇടയന്മാര് പ്രശ്നം ഉണ്ടാക്കിയപ്പോഴത്തേനും ഒറ്റയ്ക്ക് നിന്ന് അടിച്ച് ജയിച്ച ആളാ. ஆமென். சிப்போராளுடைய சகோதரிமாரோடெல்லாம் சில மேய்ப்பர்கள் வந்து தண்ணி கொடுப்பதில்லை என்று வாக்குவாதம் பண்ணினப்போ இவன் ஒருவனாய் நின்று அவர்களோடு போராடி ஜெயித்தவன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ശക്തൻ, ஆமென். பலசாலி. പക്ഷെ ഇപ്പൊ ഒന്നും അല്ലാത്തവനായി മാറി. ஆனால் இப்போ ஒண்ணுமே இல்லாதவனா இருக்கிறான். വയസ്സ് 80. வயது 80. മോശയോട് ചോദിക്കേ, மோசையோடு கேளுங்க, നീ ഇങ്ങനെ ആയിപ്പോയോ? நீ இப்படி ஆயிட்டாயா? ഒന്നുമില്ലാത്തവനെ പോലെ ആയില്ലേ? நீ ஒண்ணும் இல்லாதவனை போல ஆயிட்டியே. എന്തുമാത്രം വേദന ഉണ്ടായിരിക്കും പ്രിയപ്പെട്ടവരെ. எவ்வளவாய் அவனுக்குள்ள அந்த வேதனை இருந்திருக்கும் பாருங்க. സർട്ടിഫിക്കറ്റ് ഉണ്ട്, ജോലിയില്ല. ஆமென். சர்டிபிகேட் இருக்குது, ஆனா வேலை இல்லை. നല്ല അനുഭവത്തിൽ ജീവിച്ചു, நல்ல உயர்ந்த அனுபவங்களில் வாழ்ந்தான். ഇപ്പൊ ഏറ്റവും താഴത്തെ തട്ടി ജീവിച്ചു. ஆனால் இப்ப மிகவும் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறான். വിക്കനായ മനുഷ്യൻ, அவன் திக்குவாய் உள்ளவன். അവന്റെ അവസ്ഥ എല്ലാം മാറി. அவனுடைய நிலைமை எல்லாம் மாறிச்சு. ഇനി മരണം കാത്തിരിക്കുക. இனி மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். സ്വപ്നങ്ങളെല്ലാം അവസാനിച്ചു. சொப்பனங்கள் கனவுகள் எல்லாம் முடிந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ, அப்படி இருக்கும்போது 80ാമത്തെ വയസ്സിൽ, 80வது வயதில் എല്ലാം അസ്തമിച്ചവന്റെ മുമ്പിൽ எல்லாம் அவனுக்கு முன்பில் முடிந்த நிலையில் ദൈവം ഇറങ്ങി വന്നു. தேவன் இறங்கி வந்தார். ஆமென். വിക്കനായവൻ, திக்குவாய் உள்ளவன், ഒരു കഴിവുമില്ലെന്ന് സ്വയം ചിന്തിക്കുന്നവൻ, எந்த திறமையுமே இல்லைன்னு அவனை குறித்து அவனே சொல்லுகிறவன், രാജാവാകുമെന്ന് പ്രതീക്ഷിച്ചവൻ, ராஜாவாய் மாறுவேன் என்று எதிர்பார்த்தவன், കേവലം ആട്ടിടയനായി മാത്രം ജീവിക്കുന്നവൻ, இப்ப வெறும் ஒரு ആടുகளை மேய்க்கிற மேய்ப்பனாய் மட்டும் வாழுகிறவன், എല്ലാ സ്വപ്നങ്ങളും തകർന്നു പോയവൻ, அவனுடைய எல்லா கனவுகளும் உடைந்து போனது. അവനെ തട്ടി എഴുന്നേൽപ്പിക്കുന്നത് പോലെ இப்ப அவனை தட்டி எழுப்புவது போல ദൈവം പറയുന്നു, ஆண்டவர் சொல்லுகிறார், മോശേ, மோசே, ഇസ്രായേൽ ജനത്തിന്റെ നിലവിളി ഞാൻ കേട്ടു. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கூக்குரலை நான் கேட்டேன். അവിടെ കേട്ടത് ഞാൻ കണ്ടു. அவர்களுடைய உபத்திரவத்தை நான் பார்த்தேன். വിടുവിക്കാൻ ഇറങ്ങി വന്നിരിക്കുന്നു. அவர்களை விடுவிப்பதற்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஆமென். ദൈവം ഇറങ്ങി വരണമെങ്കിൽ ஆண்டவர்
ஆண்டவர் இறங்கி வரணும்னா ഈജിപ്തിൽ ഇറങ്ങി ചെല്ലണം. அவர் எகிப்தில் அல்லவா இறங்கி இருக்கணும். ഇപ്പോൾ ദൈവം ഹോരേബിൽ വന്നിരിക്കുക. ஆனால் ஆமென் சோத்ர ஆண்டவர் ஓரேப்பில் இறங்கி நிற்கிறார். പറഞ്ഞാൽ அதாவது 22 ലക്ഷം ജനത്തെ വിടുവിക്കുന്നതിനേക്കാൾ മുഖ്യം 80 വർഷമായി സ്വപ്നം തകർന്നുപോയ മോശയെ വിടുവിക്കുന്നതാണ്. 22 லட்சம் ஜனத்தை விடுவிப்பதை பார்க்கிலோ ஆலைய 80 வருஷமாய் தன் சொப்பனங்களை இழந்து நிற்கிற மோசே விடுவிப்பது நல்லது என்று ஆண்டவர் கண்டார். മോശയുടെ ജീവിതം നോക്ക്. மோசையின் வாழ்க்கையை பாருங்கள். അപ്പനോടും അമ്മയോടും കൂടെ ജീവിച്ച കാലം ഓർമ്മയില്ല. தாய் தகப்பனோடு வாழ்ந்த நாட்கள் அவனுக்கு நினைவில்லை. സ്നേഹത്തോടെ ചേർത്തു പിടിച്ച നാളുകൾ ഓർമ്മയില്ല. அன்பாய் தாய் தகப்பன் அரவணைத்த நாட்கள் அவனுக்கு ஞாபகம் இல்லை. മുറിവുകളും വേദനകളും കഷ്ടതകളും മാത്രമാണ്. காயங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் மட்டுமே அவனுக்கு இருந்தது. നമ്മൾ പറയും, நாம் சொல்லுவோம், നീ ബിരിയാണി അല്ലേ കഴിക്കുന്നേ, ஆமென், நீ பிரியாணி அல்லவா சாப்பிடுகிறது, കൊട്ടാരത്തിലല്ലേ ജീവിക്കുന്നത്, நீ அரண்மனையில் அல்லவா வாழுகிறது, നല്ല വസ്ത്രമല്ലേ ധരിക്കുന്നത്, நீ நல்ல உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துகிறாயே, അതൊക്കെ ശരിയാ. அதெல்லாம் சரிதான். പക്ഷെ റിയാലിറ്റി എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ, ஆனால் உண்மை தன்மை என்பது என்ன என்று கேட்டால், അവൻ അനുഭവിച്ച വേദന അവന് മാത്രമേ അറിയൂ. அவன் அனுபவித்த வேதனை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ഇനി ഒരു പ്രതീക്ഷയില്ല. இனி ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ശിശുവായിരുന്നപ്പോൾ എല്ലാവരും പറഞ്ഞു, ஆமென், குழந்தையாய் இருந்தப்போ எல்லாரும் சொன்னாங்க, വളരുമ്പോ ശരിയാകും. ஆமென், வளரும்போ சரியாகிரும். യൗവനക്കാരനായപ്പോ പറഞ്ഞു, ஆமென், வாலிபனான போது சொன்னார்கள், 40 ശരിയാകും. சோத்ர இனி 40 வயதாகும்போ சரியாகும். 40 പറഞ്ഞു 50 ശരിയാകും. 40 வயது இருக்கும்போது சொன்னாங்க 50 வயதுல சரியாகும். ഇപ്പൊ 80 இப்போ வயது 80. ഇനി എപ്പോ ശരിയാകുമെന്ന് പറയും. இனி எப்போது சரியாகும் சொல்ல முடியும்? ഒരു മനുഷ്യനു പോലും മോശയെ ആശ്വസിപ്പിക്കാൻ കഴിയുകയില്ല. எந்த மனுஷனும் மோசேயை தேற்ற முடியவில்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ സമയത്ത് ദൈവം ഇറങ്ങി വന്നു. அந்த நேரத்தில் தேவன் இறங்கி வந்தார். മോശേ, மோசே, നീ നിൽക്കുന്ന സ്ഥലം വിശുദ്ധ ഭൂമിയാണ്. நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. നിന്റെ ലൈഫിനെ ഞാൻ തിരിക്കാൻ പോകുകയാണ്. நான் உன் வாழ்க்கையை திசை திருப்ப போகிறேன். നിന്റെ ലൈഫ് ഹിസ്റ്ററിയെ ദൈവം തിരിക്കാൻ പോകുകയാണ്. உன் வாழ்க்கை சரித்திரத்தை என் ஆண்டவர் மாற்ற போகிறார். തട്ടി എഴുന്നേൽപ്പിച്ചു. ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பினார். നീ ചെല്ല്, நீ போ, നിന്റെ കൂടെ ഞാനുണ്ട്. உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ഈ ലോകം മുഴുവനും നിനക്കെതിരായാലും, இந்த முழு உலகமும் உனக்கு எதிரானாலும் ഞാനുണ്ട് നിന്റെ കൂടെ. நான் உன்னுடனே கூட ഞാൻ இருக்கிறேன். നിന്റെ വലം കൈ പിടിച്ചിരിക്കുന്നു. நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். ഇതിനകത്തിരിക്കുന്ന നിങ്ങളോട് இதற்குள் இருக்கிற உங்களோடு ഈ രാത്രി പരിശുദ്ധാത്മ പറയുന്നു, இன்று இரவு பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், ഈ പ്രായം വരെ അനേകം മുറിവുകൾ ചുമക്കുന്ന സഹോദരങ്ങളെ, നിങ്ങളെ പിടിച്ചുയർത്താൻ എന്റെ കർത്താവ് ഇന്ന് വെളിപ്പെട്ടു കഴിഞ്ഞു. இந்த வயது வரைக்கும் அநேக காயங்களை சுமக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை கரம் பிடித்து உயர்த்த ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். ശൈശവത്തിലെ മുറിവ് ഓർക്കണ്ട. ஆமென், சிறுவயதில் உள்ள காயத்தை நீ நினைக்க வேண்டாம். യൗവനത്തിലെ മുറിവ് ഓർക്കണ്ട. வாலிபத்தில் உண்டான காயத்தை நீ நினைக்க வேண்டாம். നീ ചെയ്ത തെറ്റു നിമിത്തം നിനക്കുണ്ടായ പേര് കുലപാതകൻ, അതും നീ ഓർക്കണ്ട. நீ செய்த தவறினால் உனக்கு வந்த பெயர் கொலைபாதகன், அந்த வார்த்தையையும் நீ நினைக்க வேண்டாம். നിന്നെ പുതിയ മനുഷ്യനാക്കി തീർത്ത്, உன்னை புதிய மனுஷனாய் மாற்றி ഈജിപ്തിനകത്ത് നിന്നെ ഒരു രാജാവിനെ പോലെ നടത്താൻ எகிப்திற்குள் உன்னை ஒரு ராஜாவை போல நடத்த എന്റെ ദൈവത്തിന് പദ്ധതിയുണ്ട്. என் ஆண்டவருக்கு திட்டம் இருக்கிறது. നിന്റെ സ്വപ്നങ്ങൾ, உன்னுடைய உடைந்து போன சொப்பனங்கள், തകർന്നുപോയ പ്രതീക്ഷകൾ, உன்னுடைய ஆமென் அழிந்து போன எதிர்பார்ப்புகள் ഇന്ന് പണിയപ്പെടാൻ പോവുകയാണ്. இன்று இரவு ஆண்டவர் திரும்ப கட்டி எழுப்ப போகிறார். മോശയോട് ദൈവം പറയുന്നു, ஆண்டவர் மோசையோடு சொல்லுகிறார், ഞാനുണ്ട് നിന്റെ കൂടെ. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ഞാനുണ്ട്. நான் உன் கூட இருக்கிறேன். മോശ പറയുന്നു, மோசே
சொல்லுகிறார். സംസാരിക്കാൻ അറിയില്ല, பேச தெரியாது. ദൈവം പറയുന്നു, ஆண்டவர் சொல்லுகிறார், നീ സംസാരിക്കണ്ട, நீ பேச வேண்டாம், നീ വടി നീട്ടിയാ മതി, நீ கோலை நீட்டினால் போதும், കടൽ പിളരും, கடல் இரண்டாய் பிரியும், പാറയെ അടിച്ചാ മതി, கண்மலையை அடித்தால் போதும், വെള്ളം പുറപ്പെടും, தண்ணீர் புறப்பட்டு வரும், കൈ ഉയർത്തിയാ മതി, கை உயர்த்தினால் போதும். യുദ്ധത്തിൽ ജോഷുവ ജയിക്കും. ஆமென். சோத்திர. யுத்தத்தில் யோசுவா வெற்றி பெறுவார். നിനക്ക് സംസാരിക്കാൻ കഴിയില്ല, உன்னால் பேச முடியாது, സംസാരിക്കണ്ട, ஆமென். நீ பேச வேண்டாம், നിനക്ക് കഴിയുന്ന രീതിയിൽ നിന്നെ ഉപയോഗിക്കാൻ ഞാൻ ശക്തനാണ്. உன்னால் எப்படி முடியுமோ அப்படி உன்னை பயன்படுத்த நான் வல்லமை உள்ளவர். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்தாவியானவர் என்னோடு சொல்லுகிறார், ഇതിനകത്ത് ചിലരെ തട്ടി എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോവുകയാണ്. இதற்குள் இருக்கிற சிலரை ஆண்டவர் தட்டி எழுப்ப போகிறார். നീ തീർന്നു പോയിട്ടില്ല, நீ முடிந்து போகவில்லை, നീ നശിച്ചു പോയിട്ടില്ല, நீ அழிந்து போகவில்லை, നിന്റെ സ്വപ്നങ്ങൾ തകർന്നു പോയിട്ടില്ല, உன்னுடைய சொப்பனங்கள் அது அழிந்து போகவில்லை. നിന്നെ തട്ടി എഴുന്നേൽപ്പിക്കുന്നു, உன்னை கர்த்தர் தட்டி எழுப்ப போகிறார். തട്ടി എഴുന്നേൽപ്പിക്കും. உன்னை ஆண்டவர் தட்டி எழுப்ப போகிறார். ഇസ്രായേൽ ജനവും ഈജിപ്തിലെ ജനവും പറയുന്നു, இஸ்ரவேல் ஜனமும் எகிப்தில் உள்ள ஜனங்களும் சொல்லுகிறார்கள், ഇവൻ കുലപാതകൻ, இவன் கொலைபாதகன், ഇവൻ കുഴപ്പക്കാരൻ, இவன் குழப்பத்தை செய்கிறவன், ഇവൻ പാപി. இவன் ஒரு பாவி. എന്നാൽ ஆனால் സമയമില്ലാത്തോണ്ടാണ് ഞാൻ വാക്യം വായിപ്പിക്കാത്തത്. நேரம் இல்லாதபடினால் நான் வசனம் எடுத்து வாசிக்க வைக்கல. இப்போ ജനം പറയുന്നു, ஆமே ஜனம் சொல்லுகிறார்கள், ഇവൻ കുലപാതകനല്ല, இவன் கொலைபாதகன் அல்ல, ഇവൻ മഹാൻ, இவன் ஒரு பெரியவன். ஆமென். മഹാനായ മനുഷ്യൻ. ஹல்லேலூயா. இவன் இரட்சகனாய ஒருவன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവൻ വന്നപ്പോ ஆமென். அவன் வந்தபோது ചിലർ ചോദിക്കുന്നു, சிலர் கேட்கிறார்கள், നീ ഒരിക്കൽ വന്നില്ലേ, நீ ஒருக்கா வந்தாயே, അന്ന് നിനക്ക് വയസ്സ് 40, அன்றைக்கு உனக்கு 40 வயதாய் இருந்தது, നീ ആരായി മാറി, நீ யாராய் மாறினாய், കുലപാതകനായി മാറി, நீ கொலைபாதகனாய் மாறினாய். 80 നിനക്ക് കഴിയാത്തതാണോ ഈ 40 കഴിയാത്തതാണോ നീ 80 ചെയ്യാൻ പോകുന്നത്? 40 வயதில் உன்னால் முடியாமல் போனது, அப்படி இருக்குமோ 80 உன்னால் எப்படி செய்ய முடியும்? മോശ പറയും, மோசே சொல்லுவார், 40 ഞാൻ ഒറ്റയ്ക്കാ നിന്നത്, நான் 40 வயதில் தனித்து நின்றேன், പക്ഷെ ഇപ്പൊ ഞാൻ ഒറ്റയ്ക്കല്ല, ஆனால் இப்ப நான் தனியாக அல்ல, എന്റെ കൂടെ ഇറങ്ങി നിൽക്കുന്ന ഒരു ദൈവമുണ്ട്, என்னோடு கூட இறங்கி நிற்கிற ஒரு தேவன் உண்டு. ഇപ്പോൾ എന്റെ കൂടെ നിൽക്കുന്ന ഒരു ദൈവമുണ്ട്, இப்ப என்னோடு கூட நிற்கிற ஒரு தேவன் உண்டு. ദൈവദാസന്മാരെ നമ്മൾ ഒറ്റയ്ക്കല്ല, கர்த்தருடைய தாசர்களே, நாம் தனித்து விடப்படவில்லை, നമ്മൾ ഒറ്റയ്ക്കല്ല, சகோதரிகளே, நாம் தனித்து விடப்படவில்லை. നമ്മുടെ കൂടെ നമ്മുടെ ദൈവമുണ്ട്, நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். നീ തോറ്റുപോയ സ്ഥലത്ത്, நீ தோற்று போன இடத்தில், തല കുനിച്ച സ്ഥലത്ത്, நீ தலை குனிந்த இடத்தில், നീ പോയ സ്ഥലത്ത്, நீ பயந்து ஓடின இடத்தில், മറ്റുള്ളവരുടെ മുമ്പിൽ തല ഉയർത്തി നിൽക്കാൻ പറ്റാത്ത സ്ഥലത്ത്, மற்றவர்களுக்கு முன்பாக தலை நிமிர முடியாமல் இருந்த ஸ்தானத்தில், இப்போ നിന്റെ തലയെ ഉയർത്തി നിർത്താൻ, உன் தலையை நிமிர பண்ண, രാജാവിനെ പോലെ നടത്താൻ ராஜாவை போல வாழ வைக்க എന്റെ ദൈവത്തിന് കഴിയും. என் ஆண்டவரால் முடியும். ஆமென். പലരും പറഞ്ഞു, அநேகர் சொன்னாங்க, നീ വിളിച്ചാൽ ആര് വരും, நீ கூப்பிட்டா யாரு வருவா, നീ വിളിച്ചാൽ ആര് വരും. நீ கூப்பிட்டா யாரு வருவா. ഒരു ദിവസം മോശ കാഹളം നീട്ടി ഊതിയപ്പോൾ ஒரு நாள் மோசே எக்காலத்தை நெடுந்தொனியாய் ஊதின போது പലരും പറഞ്ഞു, அநேகர் சொன்னாங்க, ആരും ഇവന്റെ കൂടെ പോവില്ല. யாரு இவனோடு போவதில்லை. പക്ഷേ ஆனால் കാഹളം ഊതി കഴിഞ്ഞപ്പോൾ எக்காலம் ஊதின பிறகு 22 ലക്ഷം ജനം 22 லட்சம் ஜனம் അവന്റെ പുറകിൽ ഇറങ്ങി இந்த மோசேயை பின்பற்றி போனார்கள். ബൈബിളിൽ എഴുതിയിരിക്കുന്നു, வேதம் சொல்லுகிறது, ഒരു കുളമ്പ് പോലും ഈജിപ്തിൽ ശേഷിക്കാതെ സകലരും പുറത്തേക്ക് ഇറങ്ങി. ஒரு குழம்பும் மீதி வைக்காமல் எகிப்திலிருந்து எல்லாரும் புறப்பட்டார்கள். എന്ന് പറഞ്ഞാൽ அதாவது ആ
எகிப்தில் இப்போ எல்லாரும் மோசையை ஏற்றுக்கொண்டார்கள். ஹalleluya 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 ஹalleluya. ഈ 80 വയസ്സുകാരന്റെ കൂടെ இந்த 80 வயது உள்ளவரோடு എങ്ങനെ ജനം ഇറങ്ങും? எப்படி ஜனங்கள் புறப்படுவார்கள்? ജനം പറയും, ஜனங்கள் சொல்வார்கள், നിന്റെ ശരീരം കണ്ടിട്ടല്ല, உன்னுடைய சரீரத்தை பார்த்து அல்ல, നിന്റെ കൂടെ ദൈവം ഉണ്ടെന്ന് ഞങ്ങൾ അറിയുന്നു. உன்னோடே கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். നിന്റെ അവസ്ഥ മാറാൻ പോവാ. உங்க நிலைமை மாறப் போகிறது. നിന്നെ ജനം അക്സെപ്റ്റ് ചെയ്യും. உங்களை சிலர் ஏற்றுக்கொள்ளுவார்கள். നിന്റെ മേൽ അസാധാരണമായ അധികാരം വെളിപ്പെടും. உங்கள் மேல் அசாதாரணமான அதிகாரத்தை கர்த்தர் தருவார். ദൈവം നിന്നെ കരങ്ങൾ എടുക്കാൻ പോകും. ஆண்டவர் உங்களை கரங்களில் எடுக்க போகிறார். ചിലരുടെ ജീവിതത്തെ തിരിക്കുന്ന ദർശനങ്ങൾ വെളിപ്പെടാൻ പോകും. சிலருடைய வாழ்க்கையை திசை திருப்புகிற தரிசனங்கள் வெளிப்பட போகிறது. നിന്റെ കുടുംബ ജീവിതത്തെ തിരിക്കുന്ന, உன் குடும்ப வாழ்க்கையை திருப்பு முனைக்குள் തിരിക്കുന്ന, உன் ஊழியத்தின் நிலைமையை மாற்றுகிற, തൊഴിലിനെ തിരിക്കുന്ന, உன் வேலையை மாற்றுகிற ദൈവത്തിന്റെ മഹത്വമേറിയ ദർശനങ്ങൾ വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. தேவனுடைய மகிமையான தரிசனங்களை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ചില മിനിറ്റുകൾ പ്രാർത്ഥിക്കാമോ? சில நிமிடங்கள் எல்லாரும் ஜெபிங்க, ஜெபிங்க. മിനിറ്റുകൾ ആത്മാവിൽ പ്രാർത്ഥിച്ച് சில நிமிடங்கள் எல்லாரும் ஆவியில் ஜெபிங்க. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார். ചിലരുടെ ലൈഫ് ടേണിംഗ് പോയിന്റിലേക്ക് തിരിയുന്നു. சிலருடைய வாழ்க்கை ஒரு திருப்பு முனையை நோக்கி போகிறது. ചില ജീവിതം മാറുന്നു. சிலருடைய வாழ்க்கை மாறுகிறது. ചില അവസ്ഥകൾ മാറുന്നു. சிலருடைய நிலைமை மாறுகிறது. ലോകം ചോദിക്കുന്നു, உலகம் கேட்கிறது, എങ്ങനെ எப்படி എങ്ങനെ? எப்படி? ഒറ്റ പദം, ஒரே ஒரு வார்த்தை, എന്നെ ശക്തനാക്കുന്ന ദൈവം മുഖാന്തരം ഞാൻ സകലത്തിലും മതിയായതാണ്. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ചില ദർശനങ്ങൾ ചിലരെ മാറ്റിമറിക്കുന്നു. சில தரிசனங்கள் சிலரை புரட்டி போடுகிறது. തീർന്നു എന്ന് നീ പറയുന്ന സ്ഥലത്ത്, முடிந்தது என்று நீ சொல்லுகிற இடத்தில் ഇല്ല എന്ന് വെളിപ്പെടുത്തി കാണിക്കാം. இல்லை என்று நிரூபித்து காண்பிக்க എന്റെ ദൈവത്തിന്റെ കരം ചലിക്കാൻ പോകുമോ? என் தேவனுடைய கரம் அசைவாட போகிறது. പല വർഷങ്ങളുടെ കണ്ണുനീര്, பல ஆண்டுகளாய் இருக்கிற கண்ணீர் ഇന്ന് മാറാൻ പോവാ. இன்று இரவு மாறப் போகிறது. പ്രതീക്ഷയില്ലാത്ത ചിലരെ, எதிர்பார்ப்பு இல்லாத சிலரை ഇന്ന് മാറി. ஆமென். இன்றைக்கு அது மாறிச்சு. അവിടെ ജീവിതം മാറി. உன் வாழ்க்கை மாறி. ആട് മേய்ച്ചോണ്ട് നടന്നവൻ ஆடுகளை மேய்த்து நடந்தவன் ഇപ്പൊ രാജാവിനെ പോലെ നടക്കുക. இப்ப ராஜாவை போல நடக்கிறான். അവൻ സംസാരിക്കുമ്പോൾ அவன் பேசும்போது രാജ്യങ്ങൾ ശ്രദ്ധിക്കാൻ തുടങ്ങി. ராஜ்யங்கள் கவனிக்க ஆரம்பித்தது. പട്ടണങ്ങൾ ശ്രദ്ധിക്കാൻ തുടങ്ങി. பட்டணங்கள் கவனிக்க ஆரம்பித்தது. അവന്റെ വാക്കിന്റെ മുമ്പിൽ அவன் வார்த்தைக்கு முன்பாக പലരും ഭയപ്പെടാൻ തുടങ്ങി. அநேகர் பயந்தார்கள். നീ എവിടെ നിന്ന് ഓടിയോ? நீ எங்கே இருந்து ஓடினாயோ, എവിടം വിട്ട് ഓടാൻ നീ ആഗ്രഹിച്ചോ? எந்த இடத்தை விட்டு ஓடி போக நீ விரும்பினாயோ, സ്ഥലത്ത്, അതേ ഇടത്ത്, അതേ ജനത്തിന്റെ നടുവിൽ നിന്റെ തല ഉയർത്ത് എന്റെ യേശു ഇന്ന് പകലിൽ ഇറങ്ങി വന്നിട്ടുണ്ട്. அதே இடத்தில் அதே நிலைமையில் உன்னுடைய தலையை நிமிர பண்ண என் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் வாய்களை திறந்து ஆவியில் நிரம்பி இந்த ராத்திரி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சுடரவலக சந்தராரகதியாரகசி மோசையின் தாயார், മോശയുടെ അപ്പൻ, மோசையினுடைய தகப்பனார் ഏറ്റവും കൂടുതൽ കരഞ്ഞത് മോശയ്ക്ക് വേണ്ടിയാ. மிகவும் அதிகமாய் அழுதது மோசைக்காக. അവന്റെ അവസ്ഥയെ നോക്കി, அவன் நிலைமையை பார்த்து, അവന്റെ ബലഹീനതയെ നോക്കി, அவன் பலவீனத்தை பார்த்து ഇപ്പൊ അപ്പനും അമ്മയും കേട്ടു. இப்போ தாயும் தகப்பனும் கேள்விப்படுகிறார்கள். കൊലപാതകനായി. ஆமென். அவன் கொலை பாதகனாகி അവർ விட்டான். കാത്തിരുന്നത് ചക്രവർത്തിയാകുമെന്ന പേര് കേൾക്കാനായിരുന്നു. அவனுடைய தாயும் தகப்பனும் காத்திருந்து எதிர்பார்த்தது அவன் ஒரு சக்கரவர்த்தியாய் மாறுவான் என்று. പക്ഷെ കേട്ടതോ, ஆனால் அவர்கள் கேள்விப்பட்டது
പിശാച് എന്തൊക്കെ ചെയ്താലും അതേ മണ്ണിൽ നിന്റെ പേര് ഉറക്കെ പറയുന്ന അളവിൽ തീർക്കണം എന്ന് യേശു ശക്തനാണ്. நீ வசிக்கிற இடத்தில் உன்னுடைய பெயரை அழித்து போட சத்ரு நினைத்தாலும் அதே இடத்தில் உன்னுடைய பெயரை என் ஆண்டவர் நிலைநாட்டுவார். ഇപ്പൊ എവിടെ പിരിഞ്ഞാലും இப்ப எங்க திரும்பினாலும் ഒരേ ഒരു പേര്, ஒரே ஒரு பெயர் മോശ. மோசே. മോശ மோசே ഒരു കാലത്ത് ஒரு காலத்தில் പേര് മായ്ക്കാൻ ശ്രമിച്ചതാണ്. அந்த பெயரை அழிக்க நினைத்தார்கள். ആരോടൊക്കെയോ സ്വന്തം പറയുന്നു, யாரோடோ ஆண்டவர் சொல்லுகிறார், നിന്റെ പേരിനെ ഇല്ലാതെയാക്കാം, உன் பெயரை அழித்து போடும்படி, ദേശം വിട്ട് ഓടിക്കാൻ, உன்னை ஊரை விட்டு விரட்டும்படி, പട്ടണം വിട്ട് ഓടിക്കാൻ உன்னை பட்டணத்தை விட்டு விரட்டும்படி ഒരുക്കിയ പദ്ധതിയെ சாசு போட்ட திட்டத்தை തകർത്ത് കളഞ്ഞിട്ട് இன்றைக்கு உடைத்தெறிந்து പുതിയ ചരിത്രം, ஒரு புதிய சரித்திரம். പേര് കേൾക്കുന്നെങ്കിൽ അത് നിന്റെ പേരാണ്. இனி ஒரு பெயர் இந்த மண்ணில் உயர்த்தப்படுகிறது என்றால் அது உன்னுடைய பெயர். അധികാരമുള്ളവൻ, அதிகாரமுள்ளவர், പവറുള്ളവൻ, ஆமென், வல்லமை உள்ளவர், ആർമിയുള്ളവൻ, ஆமென், பட்டாளம் ராணுவம் உள்ளவன், തടഞ്ഞു നിർത്തിയിട്ടും தடை பண்ணியும் 22 ലക്ഷം പറയുന്നു ഞങ്ങളുടെ നേതാവ് മോശ മാത്രമാണ്. 22 லட்சம் ஜனம் சொல்லுகிறார்கள் எங்களுடைய தலைவர் மோசே மட்டும்தான். നിന്നെ അക്സെപ്റ്റ് ചെയ്യാൻ പോവാ, உன்னை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள், നിന്നെ അക്സെപ്റ്റ് ചെയ്യാൻ പോവാ. உன்னை அங்கீகரிக்க போகிறார்கள். ഈ പട്ടണത്തോട് ഞാൻ ആത്മാവിൽ കൽപ്പിക്കുന്നു, இந்த பட்டணத்தோடு ஆவியில் கட்டளையிடுகிறேன். ഈ പട്ടണത്തോട് കൽപ്പിക്കുന്നു, இந்த பட்டணத்தோடு கட்டளையிடுகிறேன். തള്ളിക്കളയാൻ ശ്രമിച്ച ഈ ജനത്തെ അക്സെപ്റ്റ് ചെയ്യുക. நீ ஆமென் சொற்ற தள்ளின ஜனத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. യേശുവിന്റെ നാമത്തിൽ സ്വീകരിക്കട്ടെ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பட்டணம் இவர்களை ஏற்றுக்கொள்வதாக. റിജക്ഷന്റെ സ്പിരിറ്റിനെയും ഇപ്പോൾ ഞാൻ ബ്രേക്ക് ചെയ്യുന്നു, ഇപ്പോൾ ഞാൻ ക്യാൻസൽ ചെയ്യുന്നു. எல்லா தள்ளப்படுதலையும் நான் இப்போது பிரேக் பண்ணுகிறேன், அதை கேன்சல் பண்ணுகிறேன். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் എല്ലാ റിജക്ഷന്റെ സ്പിരിറ്റുകളും മാറട്ടെ. எல்லா தள்ளப்படுகிற அனுபவங்கள் விலகட்டும். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, என்னோடு ஆவியானவர் சொல்லுகிறார், ഈ ദേശം, இந்த பிரதேசம், നിന്റെ കുടുംബം, உன் குடும்பம், നിന്റെ സഭ உன் சபை നിങ്ങളെ അക്സെപ്റ്റ് ചെയ്യാൻ പോവാ. உன்னை ஏற்றுக்கொள்ள போகிறது. ஆமென். നിന്റെ കൂടെ, உன்னோடு கூட, നിന്റെ പുറകിൽ உனக்கு பின்பாக ജനം വന്നുകൂടാൻ പോവാ. ஜனங்கள் ஓடி வரப்போகிறார்கள். ஆமென். മിരിയാം പറയുന്നു, மிரியாம் சொல்லுகிறாள், ഞാങ്ങണ പെട്ടകത്തിന്റെ ഇടയിൽ ഇരിക്കുമ്പോഴും, ഞാങ്ങണകളുടെ ഇടയിൽ ഇരിക്കുമ്പോഴും ஆமென், நாணல்களுக்குள் இருக்கும் போதும் എന്റെ സഹോദരന് വേണ്ടി என் சகோதரனுக்காக എനിക്ക് എന്തൊക്കെ ചെയ്യാൻ പറ്റുമോ எனக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ ഞാൻ അതെല്ലാം ചെയ്തു. அதெல்லாம் நான் செய்தேன். എന്റെ അമ്മയെ കൊണ്ടുവന്നു, என் தாயை நான் அவனுக்காக கூட்டிக் கொண்டு வந்தேன். സഹോദരനെ എന്റെ വീട്ടിലേക്ക് ഞാൻ തിരിച്ചു കൊണ്ടുവന്നു. என் சகோதரனை என் வீட்டில் திரும்ப கொண்டு வந்தேன். പക്ഷേ ஆனால் ഇപ്പോൾ അവൻ കൊലപാതകനായി, இப்ப அவன் கொலைபாதகன் என்று பெயர் രക്ഷപ്പെട്ടു പോയി. அவன் ஓடி விட்டான். എനിക്കൊന്നും ചെയ്യാൻ പറ്റുന്നില്ലല്ലോ. என்னால் இப்போ எதுவுமே செய்ய முடியலையே. മിരിയാമേ, மிரியாமே, നിന്റെ കണ്ണടയുന്നതിന് മുമ്പേ, உன் கண்கள் மூடும் முன்பே നിന്റെ കണ്ണിൽ നിന്ന് മറഞ്ഞ നിന്റെ സഹോദരനെ ദൈവം തിരിച്ചു കൊണ്ടുവരും. உன் கண்ணிலிருந்து மறைந்து போன உன் சகோதரனை ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவார். അവൻ മുന്നിൽ നിൽക്കുമ്പോൾ, அவன் முன்பதாய் நிற்கும்போது അവനോടുകൂടെ ചേർന്ന് നിൽക്കാൻ നിനക്കും ഒരു റോൾ എന്റെ ദൈവം വെച്ചിട്ടുണ്ട്. அவனோடு சேர்ந்து நிற்கும்படி உனக்கும் ஒரு ரோல் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். മോശയുടെ അപ്പനും അമ്മയും ജീവനോടുകൂടി ഉണ്ടെങ്കിൽ மோசேயினுடைய தாயும் தகப்பனும் உயிரோடு இருந்திருந்தால் അവരുടെ സന്തോഷം നിങ്ങൾ ഓർത്തു നോക്ക്. அவங்க எவ்வளவாய் சந்தோஷப்பட்டிருப்பாங்க நினைச்சு பாருங்க. ചെറുതിലേ சிறு வயதில் അവനെ കൊല്ലാൻ നോക്കി, அவனை கொல்ல நினைத்தார்கள். ദൈവം വിട്ടില്ല. ஆனால் கர்த்தர் அவனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கல.
പക്ഷേ ஆனால் പിശാച് തന്ത്രപൂർവ്വം അവനെ ഒരു കുലപാതകനാക്കി. சத்ரு தந்திரமாய் அவனை ஒரு கொலை பாதகனாய் மாற்றினான். പക്ഷെ ദൈവമോ, ஆனால் கர்த்தரோ അവനെ തിരിച്ചു കൊണ്ടുവന്നു. அவனை திரும்ப கொண்டு வந்தார். ഇത് ഒരാൾക്കുള്ള ദൂതല്ല, இது ஒரே ஒரு நபருக்குரிய வார்த்தை இல்ல, മുഴു സഭയ്ക്കുമുള്ള ദൂത. இந்த முழு சபைக்கும் உரிய வார்த்தை இது. ഹോരേബിൽ ചെന്നത് ദർശനം കാണാൻ വേണ്ടി അല്ല, ஹோரேபில் போனது தரிசனம் பார்க்கும்படி அல்ல, ആടിന് ആഹാരം കിട്ടുമെന്ന് പ്രതീക്ഷിച്ചാണ്. ஆடுகளுக்கு தீவனம் கிடைக்கும் நினைச்சு போனான். അവിടെ വെച്ച് ദൈവം പിടിച്ചു. ஆனால் அங்கே வைத்து கர்த்தர் அவனை பிடித்தார். ദൈവം ചേർത്ത് നിർത്തി. ஆண்டவர் அவனை சேர்த்து நிறுத்தி കർത്താവ് പറഞ്ഞു, ஆண்டவர் சொல்லுகிறார், ഇനി നിന്റെ കൂടെ ഞാനുണ്ട്. இனி உன்னோடு நான் இருப்பேன். ஆமென். പഴയകാല അനുഭവങ്ങളും മുറിവുകളും ഉള്ളതുകൊണ്ട് பழைய கால அனுபவங்களும் காயங்களும் இருக்கிறதினால் അവൻ പറയുന്നു, அவன் சொல்லுகிறான், എനിക്ക് ആരുമില്ലപ്പാ, எனக்கு யாரும் இல்லப்பா, നിന്റെ സാന്നിധ്യം എൻ്റെ കൂടെ പോരുന്നില്ലെങ്കിൽ ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமல் இருந்தால் എന്നെ ഇവിടെ നയിക്കല്ലേ. என்னை இங்கே இருந்து போக விடாதேயும். காரணம் ഈജിപ്ത് എന്ന് കേട്ടാലേ പേടിയാ, எகிப்து என்று கேட்டாலே பயம். കഴിച്ച ചോറിന് ഉടുത്ത വസ്ത്രത്തിന് കണക്ക് പറഞ്ഞ പട്ടണം. ஆமீன். சாப்பிட்ட சாப்பாட்டிற்கும் உடுத்த வஸ்திரத்திற்கும் கணக்கு கேட்ட பட்டணம். ആ മണ്ണ് എനിക്ക് വേണ്ട, அந்த மண் எனக்கு வேண்டாம். പക്ഷെ നീ പറഞ്ഞതുകൊണ്ട് മാത്രം ഞാൻ പോവുക. ஆனால் நீர் சொல்லி அனுப்புகிறபடினால் மட்டும் போகிறேன். நான் പോകാം, போகிறேன், പക്ഷെ നീ എൻ്റെ കൂടെ ഇരിക്കണം. ஆனால் நீர் என்னோடு கூட வரணும். കർത്താവ് പറയുന്നു, ஆண்டவர் சொல்லுகிறார், ഞാൻ ഇരിക്കും നിന്റെ കൂടെ. நான் உன் கூட இருப்பேன். ஆமென். ദൈവം அந்த தேவன் അവന്റെ അടക്ക ശുശ്രൂഷ പോലും കഴിച്ചിട്ടാണ് പോയത്. அவனுடைய அடக்க ஆராதனையையும் நடத்திட்டுதான் அவர் போனார். அதுவரை എന്റെ ദൈവം കൂടെ ഇരുന്നു. என் தேவன் மோசையோடு கூட இருந்தார். ஆண்டவர் சிலருக்கு வாக்கு தருகிறார். നീ ഒറ്റയ്ക്കാണോ? நீ தனித்திருக்கிறாயோ? പേടിക്കണ്ട, பயப்படாத, ഞാനുണ്ട് നിന്റെ കൂടെ. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ഞാനുണ്ട്, நான் உன்னோடு இருக்கிறேன். ഈ മണ്ണ് നിന്റെതാ, இந்த மண்ணு உன்னுடையது. ഈജിപ്ത് നിനക്ക് തരാമെന്ന് പറഞ്ഞാ വിളിച്ചു ചേർത്തത്. இந்த எகிப்தை நான் உனக்கு தருகிறேன். നിങ്ങളുടെ തലയിലോട്ട് തന്നെ കൈകൾ വയ്ക്കാമോ? உங்க தலையில் நீங்க உங்க கைகளை வைங்க. ഈ വാക്കൊന്ന് റിസീവ് ചെയ്യാമോ? இந்த വാർത്തയെ നിങ്ങൾ ஏற்றுக்கொள்ளுங்க. എന്റെ ജീവിതത്തെ മാറ്റിമറിക്കുന്ന என்னுடைய வாழ்க்கையை திசை திருப்புகிற ഒരു ഡിവൈൻ എൻകൗണ്ടർ വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. ஒரு தெய்வீக சந்திப்பு வெளிப்பட போகிறது. ഇതുവരെ നീ മനുഷ്യനായിരുന്നു, இதுவரை நீ മനുഷ്യൻ, மனுஷனாயிருந்தாய், സാധാരണ മനുഷ്യൻ. ஒரு சாதாரண மனுஷன். ഇപ്പോൾ മുതൽ, ஆனால் இப்போது முதல் നീ ഒരു പ്രവാചകൻ, நீ ஒரு தீர்க்கதரிசி, നീ ഒരു അധികാരി, நீ ஒரு அதிகாரி, നീ ഒരു അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവൻ, நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். നിന്റെ മേലൊരു അധികാരമുണ്ട്. உன்மேல் ஒரு அதிகாரம் இருக்கிறது. ദൈവത്തിന്റെ സ്നേഹിതൻ, நீ தேவனுடைய சிநேகிதன். ഇപ്പോൾ അത് ഈ ജനത്തിൽ സംഭവിക്കട്ടെ. அது இந்த ஜனங்கள் மேல் வெளிப்படட்டும். ഡിവൈൻ എൻകൗണ്ടർ വെളിപ്പെടുന്നു. ஒரு தெய்வீக சந்திப்பு வெளிப்படுகிறது. ഈ സഭ, இந்த சபை അങ്ങനെ ഒരു എൻകൗണ്ടറിലേക്ക് പോകാൻ പോവുക. அப்படி ஒரு சந்திப்பை பெற்றுக்கொள்ள போகிறது. ഒരു കൂട്ടിമുട്ടൽ, ஆமீன். ஒரு சந்திப்பு, ദൈവവുമായിട്ടൊരു കൂട്ടിമുട്ടൽ. கர்த்தரோடு சந்திக்கிற அனுபவம். അസാധാരണമായ ഒരു ആത്മപകർച്ച ഇതിനകത്ത് ഞാൻ കാണുക. அசாதாரணமான ஒரு ஆவி அனுபவம் ஊற்றப்படுகிறதை நான் பார்க்கிறேன். അവിടെ ലൈഫിനകത്ത് വലിയ മാറ്റങ്ങൾ ഉണ്ടാകാൻ പോകുന്നു. ஆமீன். ஆகவே
பயங்கர மாற்றங்கள் வெளிப்பட போகிறது. പലരുടെയും ലൈഫിനകത്ത് വലിയ മാറ്റങ്ങൾ. அநேகருடைய வாழ்க்கையில பயங்கர மாற்றங்கள். പിതാവേ, பிதாவே, അങ്ങയുടെ കരങ്ങളിൽ ഞങ്ങളെ തരുന്നു. உம்முடைய கைகளில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். എല്ലാം തീർന്നു എന്ന് പറഞ്ഞവൻ, எல்லாம் முடிந்தது என்று சொன்னவன், സ്വപ്നങ്ങളെല്ലാം അവസാനിച്ചവൻ, சொப்பனங்கள் எல்லாம் முடிந்தவன், 80ാമത്തെ വയസ്സിൽ தன் 80வது வயதில் ഈ മരുഭൂമി തന്നെ ഞാൻ മരിച്ചൊടുങ്ങും എന്ന് ചിന്തിച്ചവൻ, இந்த வனாந்திரத்திலேயே நான் அழிந்து போவேன் என்று நினைத்தவன், ഇനി ഒരു സ്വപ്നം ഇല്ല, இனி ஒரு ஆமீன் மாற்றம் இல்லை. அவனை ദൈവം വിളിച്ച് പുറത്തിറക്കി. ஆனால் தேவன் அழைத்து வெளியே கொண்டு வந்தார். അവനെ ദൈവം കരങ്ങളിൽ വഹിച്ചു. அவனை கர்த்தர் தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டார். ഓരോ ദിവസവും പുതിയ പുതിയ ചരിത്രങ്ങളായി മാറി. ஒவ்வொரு நாளிலும் புதிய புதிய சரித்திரங்களாய் மாறினது. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்தாவியானவர் என்னோடு சொல்லுகிறார், പുതിയ ചരിത്രങ്ങൾ നിങ്ങളിലൂടെ വെളിപ്പെടാൻ പോകുന്നു. புதிய சரித்திரங்கள் உங்கள் மூலம் வெளிப்பட போகிறது. നീ സേവിക്കുന്ന ദൈവത്തെ എനിക്കും വേണമെന്ന് പറയുന്ന ഒരു ചരിത്രം വെളിപ്പെടാൻ പോവുകയാണ്. நீ ஆராதிக்கிற தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சரித்திரம் வெளிப்பட போகிறது. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, എന്നോട് പരിശുദ്ധാവിയാനവർ சொல்லுகிறார், മാസം കിട്ടുന്ന വരുമാനം വാടകക്കാരൻ കൊണ്ടുപോകത്തില്ല. നിനക്ക് സ്വന്തമായ ഭവനത്തെ എന്റെ ദൈവം ഒഴിക്കാൻ പറയാണ്. ஆமென். மாதந்தோறும் கிடைக்கிற வருமானம் அது வாடகைக்கு போகாது. உனக்கு சொந்தமாய் ஆண்டவர் வீட்டை தரப்போகிறார். நாளை வரும்போது സ്വന്തം വീടില്ലാത്തവർ, சொந்தமாய் வீடில்லாதவர்கள் വീടിന് വേണ്ടി ഒരു പേര് കണ്ടുവച്ചിട്ടേ വരാവൂ. உங்க வீட்டிற்கு வைக்கக்கூடிய ஒரு பெயரை தெரிந்தெடுத்து கொண்டு வாருங்கள். ദൈവം നിനക്കൊരു വീട് തന്നാൽ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை தந்தால் ഇടാനുള്ള പേര് കണ്ടുവച്ചിട്ട് വേണം വരാൻ. அதற்கு வைப்பதற்கான பெயரை அவன் தெரிந்தெடுத்து வைத்துதான் கொண்டு வரணும். ഇതിനകത്ത് എത്ര റൂം വേണമെന്ന്, அதற்குள்ள எத்தனை அறை இருக்கணும், എവിടെ വേണമെന്ന്, அது எப்படி இருக்க வேண்டும் என்று നിശ്ചയമായും ചിന്തിച്ചുറച്ചിട്ട് വേണം വരാൻ. நீ நிச்சயமாய் யோசித்து ஆமென் உறுதிப்படுத்தி கொண்டு வா. സഭയ്ക്ക് ചരിത്രങ്ങൾ വെളിപ്പെടാൻ പോകും. சபைக்காக சரித்திரங்கள் வெளிப்பட പുതിയ போகிறது. പുതിയ ചരിത്രങ്ങൾ വെളിപ്പെടാൻ புதிய പോകും. புதிய சரித்திரங்கள் வெளிப்பட போகிறது. ഞാനത് പ്രഖ്യാപിക്കുന്നു. ஆவியில் நான் அதை அறிக்கை செய்கிறேன். ആശീർവദിക്കപ്പെടട്ടെ. சபை ஆசீர்வதிக்கப்படும். സഭ അനുഗ്രഹിക്കപ്പെടട്ടെ. சபை ஆசீர்வதிக்கப்படும். സഭ വർദ്ധിച്ച് പെരുകട്ടെ. சபை வர்த்திச்சு பெருகுவதாக. സഭ അനുഗ്രഹിക്കപ്പെടട്ടെ. சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். നിങ്ങളുടെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിക്കുന്നു. நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். സമാധാനത്തോടെ കാക്കണം. சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ആമേൻ. ஆமென். தகப்பனே, இந்த இரவு நேரத்தில் உடைய பலமான சந்திப்புகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். வனாந்தரத்தில் நின்று கொண்டிருந்த மோசேயை எதிர்பாராத நேரத்தில் நீர் அவனை சந்தித்து அவன் வாழ்க்கைக்கு அடுத்த புதிய பாதையை ஆரம்பித்து கொடுத்த தேவன். அதுவரைக்கும் அவன் திட்டம் நிறைவேறியது, அதற்கப்புறம் உம்முடைய சித்தம் நிறைவேற துவங்கியது. இந்த ராத்திரியில் உம்முடைய இந்த பலமான சந்திப்புக்கு பின்பு இந்த ஊழியத்திலையும் வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் உம்முடைய இந்த சந்திப்புக்கு பின்பு, இந்த வார்த்தையின் வெளிப்பாட்டுக்கு பின்பு, உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு பின்பு ஒரு புதிய பாதையை கர்த்தர் துவக்கி வைப்பதற்காக, உம்முடைய சித்தத்தின் புதிய பாதையை ஆண்டவர் இந்த சபைக்கு, இந்த ஜனத்துக்கு நீ துவக்கி வைப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உடைய வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆமென் என்று சொல்லி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்படியே அதை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்.
பெற்றுக்கொள்கிறோம். We receive it in Jesus name. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் திருவுளம் பற்றின வார்த்தைகளை முழு சபையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அறிக்கையிடுகிறோம். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களை மத்தியில் பயன்படுத்தின தாசர்களுக்காக நன்றி. பலப்படுத்தும் இரவுல நல்ல இளைப்பாறுதலை தந்து காலையில் புதிய கிருபையோடு புதிய ஆண்டவரை அபிஷேகத்தோடு வார்த்தையின் வல்லமையோடு கொண்டு வந்து பயன்படுத்தும். வந்த ஜனங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து நாளை கூட்டங்களும் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் மகிமைப்படும், நீர் பெருக, நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.